ம். அமினோ அமினோ ஆசிட். ஆசிட். அமினோ ஆசிட் வருகின்ற பொழுது சிங்கிள் செல் ஆர்கானிசம் வந்துருச்சு. சிங்கிள் செல் பேஸ்டு ஆர்கானிசம் ம்ஹ்ம். வந்தாச்சு. அதுவே ம்ஹ்ம். நமக்கு வந்து 500 மில்லியன் இயர்ஸ்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 50 கோடி வருடத்துக்கு முன்னாடி இருக்கலாம். 50 கோடி 60 கோடி இருக்கலாம். இவ்வளவுதான் அந்த தோண்டி ம். இருக்கு. அப்ப 400 கோடி ஆண்டு ம்ஹ்ம். சும்மாவே இருந்திருக்கு, ஃப்ரீயா இருந்திருக்கு. 400 கோடி ஆண்டு சும்மா இருந்திருக்கு. ம். 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 500 கோடினா 50 கோடி அப்பதான். அப்ப அப்படியே சேஞ்சஸ் ஆகி இதுதான் இந்த எவல்யூஷன் சேஞ்சஸ். திஸ் இஸ் எவல்யூஷன் ம். சேஞ்சஸ். அந்த எவல்யூஷன் ம். அதுதான். அதை டார்வின் கண்டுபிடிச்சார். சார்லஸ் டார்வின், இங்கிலாந்து சார்லஸ் டார்வின் கண்டுபிடிச்சார். ம். ம். இந்த எவல்யூஷன் பீயிங் ஆகி அவர் வந்து அஞ்சுல இருந்து அதாவது ஃபிஃப்த் சென்ஸ்ல இருந்து ஃபிஃப்த் இருந்து செகண்ட்ஸ் சேஞ்ச் ஆகுதுங்கிறாரு. அந்த வால் டைலஸ் மங்கினா வால் இல்லா குரங்கு, டெய்ல்லெஸ் மங்கி. மங்கி. டெய்ல்லெஸ் ம். மங்கி. ஆர்டினரி, நாட் ஆர்டினரி மங்கி. There is a lot of ordinary monkey living there, but a tailless monkey, other chimpanzee, like a chimpanzee, tailless, like a chimpanzee. This is only சிப்பாஞ்சி. assumption. சிப்பாஞ்சி. ம். Chimpanzee, gorilla, orangutan, chimpanzee, gorilla, ம்ஹ்ம். orangutan. There is a lot ம். of tailless monkey. ஆமா. அந்த மங்கி சேஞ்ச் ம்ஹ்ம். திங்க் பண்ற மங்கி வருது. அப்படி அப்படியே மேல பாக்குது, அப்படியே திங்க் பண்ணி இதெல்லாம் ப்ராசஸ் ஆகுது. அப்பதான் மனுஷன் சேஞ்ச் ஆகும். இது ம்ஹ்ம். திருவாசகம் அப்படிதான் சொல்லுது. திருவாசகம் இருக்கு ம். இல்லையா? சைவ சித்தாந்தத்துல ஹெட் ம். திருவாசகம். திருவாசகம் வந்து மணிவாசகர் அவர் தான் சொல்றாரு. வெரி கிரேட் கான்செப்ட் அது. அந்த கிரேட் ம். கான்செப்ட்ல வந்து அதான் சொல்றாரு. அது வந்து பாத்தீங்கன்னா புல்லு தான் ஃபர்ஸ்ட் பேசிக்ங்கிறாரு. புல் சிங்கிள் செல் ஆர்கனிசம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கிறாரு. அவரே சொல்றாரு. திருவாசகம் சொல்றாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ம்ஹ்ம். சொல்றாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ம். தமிழர்களுக்கு எழுதிட்டாங்க. திருவாசகத்தில் எழுதிட்டாங்க. அந்த புல்லு தான் முதல்ல தோன்றுச்சு. புல்லு, புழுவு, பூச்சி ஃபர்ஸ்ட் எல்லாம் புல்லு. ம். சிங்கிள் செல் ஆர்கனிசம் புல்லு. அது ம்ஹ்ம். அப்படியே எழுதுறாரு. புல்லு, பூச்சி, புழுவாய், மரமாய், செடியாய், கொடியாய் ஆமா. அப்படியே எழுதிட்டு வர்றாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டாரு. ஆமாமா. அருமையா. நீங்க திருவாசகம் இருக்கு. நீங்க வெப்சைட்ல போய் திருவாசக பாடல் இருக்கு. அதை போய் போட்டு பாத்தீங்கன்னா புல்லாகி பூடாகி மரமாகி அப்படியே எழுதுவார். அப்படியே எழுதுவார். அப்ப ஆமாமா. நமக்கு அது எவல்யூஷன். ம். சொல்லுங்க. இப்போ தமிழ்நாடுலயா யார கேட்டாங்களோ, யார ஒரு வீட்ல வேலை செய்றவங்கள கேட்டா கூட இதெல்லாம் பாடலா சொல்லுவாங்க. ஆமா. அது பை எல்லாம் வீட்ல எல்லாருக்கும் அது மனப்பாடம் ஆயிட்டு இருக்கு. அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருக்கும் திருவாசகம் தெரியும். அது 2 பாடல் தெரியும். ஒரு 10 பாடல திருவாசகம் தெரியும். எல்லாத்துக்கும் தெரியும் திருவாசகம். ம். ம். இந்த மாதிரி அதே மாதிரி சிவனை பத்தி நிறைய பாடல் தெரியும். அதாவது எல்லாருக்கும் தெரியும். ஆமா, எல்லா வீட்லயும் சொல்லி தர்றாங்க. எல்லா வீட்லயும் இருக்கு. ம். எல்லாத்துக்கும் திருக்குறள் தெரியும். எல்லாம் 10 திருக்குறள் தெரியும். திருக்குறள் வந்து இங்கிலீஷ் படிக்கிற பையன், தமிழ் பையன், ம். எல்லாம் பேசிக்கா 10 திருக்குறள். எல்லாரும் 10 திருக்குறள் சொல்லுவாங்க. ம்ஹ்ம். தமிழ்நாட்டுல இருக்கிற இங்கிலீஷ் படிச்சாலும் சரி, தமிழ் படிச்சா அவனுக்கு 10 குறளாவது தெரியும். இப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சுயா. ஆஹ் எனக்கு இப்போ ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த ஆஹ் பசங்கள ஒரு கிளாஸ் எடுத்துட்டு, அந்த கிளாஸ் இதெல்லாம் சொல்லிக் குடுக்கணும். சின்ன சின்ன பசங்களுக்கு எல்லாம் பிகினர்ல. அதை சொல்லிக் கொடு. கிளீனிங் சொல்லிக் கொடு. அவன் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஜூஸ் இதெல்லாம் பண்ணலாம், சொல்லிக் கொடுக்கலாம். சும்மா அது சொல்லி இல்ல கொடுத்தாவே இது கூட போதும். திருவள்ளுவர் திருக்குறள், திரு திருவாசகம் சொன்னீங்களா? திருக்குறள், திருவாசகம். சொல்லிக் கொடுக்கலாம். திருக்குறள் சொல்லிக் கொடுத்தா போதும். திருக்குறள் சொல்லிக் கொடுத்தா அறிவு வந்துடும். சொல்லிக் கொடுக்கணும் திருக்குறள், இது. திருவாசகம் சொல்லிக் குடுக்கணும். ஆமா. இதுதான் மோடி. எஜுகேஷன். இந்த எஜுகேஷன் விட்டுட்டு வேற எஜுகேஷனுக்கு வந்துட்டோம். ஆமா, வேற இங்கிலீஷ் போயாச்சு. ரொம்ப தப்பு. அவன் நேர ஷேக்ஸ்பியர் நாவல் போய் ஷேக்ஸ்பியர் அது இது உருப்படாத நாவல் படிச்சு வீணா போயிட்டோம். எந்த நன்மையும் இல்லை அதுல. இது வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா வச்சீங்கன்னா நீதி நூல்கள், நீதி புக்ஸ், கான்செப்ட் படிக்கணும், பிலாசபி படிக்கணும். என்ன படிச்சா கூட அந்த சோல், அந்த டிஎன்ஏல என்ன இருக்கோ அது சஃபரிங் பண்ணும். அந்த சஃபரிங் சேஞ்ச் பண்ணணும். அந்த டிஎன்ஏ சேஞ்ச் பண்ணது கிளீனிங்ஸ்ல தான் வருது. அங்கதான் அது பிறவி கர்மா. ஆமா, அந்த பிறவி கர்மா அது சேஞ்ச் ஆகணும். அந்த சேஞ்ச் பண்றதுக்கு தான் இது. அந்த பிறவி கர்மாவை சேஞ்ச் பண்றதா நம்ம வேலை. அதாவது டிஎன்ஏ சேஞ்ச் ஆகும். இப்ப என்ன சொல்றீங்க? அந்த டிஎன்ஏ சேஞ்ச் பண்றதா அப்பதான் நோய் விலகும். அந்த பசித்தாக அந்த கிளீன் பண்றப்ப அதாவது ஒரே நேரத்துல எல்லாமே நடக்கணும். ஒரு மூமெண்ட்ல
எல்லா சேஞ்சஸ் நடக்கும். அப்போ ம். பார்த்தீங்கன்னா மெயின் சுவிட்ச் மாதிரி, மெயின் சுவிட்ச் இருக்குல்ல, வீட்டில் மெயின் சுவிட்ச் வச்சிருப்போம். மெயின் மெயின் சுவிட்ச் ஆன் பண்ண ஆஃப் பிசிக்கலி, பண்ணோம்னா மென்டலி, ஸ்பிரிச்சுவலி. இந்த 3 ஒரே ம். நேரத்தில் சேஞ்ச் ஆகும். பிசிக்கலி, ம். மென்டலி கிளியர். அதுதான் ரொம்ப இந்த இடத்துல இங்க பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 40, பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் பாருங்க, பேஜ் நம்பர் 70 எடுத்தீங்கன்னா 70ல பேஜ் நம்பர் 70 இங்கிலீஷ்ல இருக்கு பாருங்க. ம். பேஜ் நம்பர் 70 ம். இங்கிலீஷ்ல கீழே பாருங்க. பாத்தீங்கன்னா அதுல 70 பாத்தீங்கன்னா னா 70 ஐயா? 70 ஓகே. இங்கிலீஷ்ல இருக்க கீழே சொல்லியிருக்காரு பாருங்க. In a body free from all waste and poison, the body in a body free for all waste and poison, if you simply supply the engine, with the necessary water which is used up, you ascend into a higher state of physical, mental and spiritual condition. நீங்க சொல்றீங்க 3 வந்துச்சு பாருங்க. There is only one action, 3 benefit. One action, 3 benefit. There is one action, but you will get 3 benefit. அது தமிழ்ல சொல்லும் பொழுது கழிவு வேஸ்ட், கழிவு பொருள்களும் விஷப்பொருள்களும் இல்லாத ஒரு மனித உடலுக்கு, கழிவு பொருளும் விஷப்பொருளும் இல்லை அப்படின்னா மேற்படி அந்த சுத்தமான உடல் என்ற இயந்திரத்திற்கு, அது மிஷின், ஹியூமன் பாடி பியூர் இன்ஜின், அந்த சுத்தமான உடலுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்தா போதும், நன்கு சுத்தமா. ஆஃப்டர் கிளீனிங் if you simply supply the engine, with necessary water which is used up, if you supply the engine, அந்த ஃபிரிக்ஷன், அது வந்து இந்த வாட்டர் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, வாட் மீன்ஸ் வாட்டர்னா, வாட்டர் வந்து கிளீனிங் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். வாட்டர் இஸ் ரெடியூசிங் ஏஜென்ட், கிளீனிங் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். அவ்வப்போது உபயோகப்படுத்தப்படும் தண்ணீரை மட்டும் கொடுத்து வந்தால், நீங்கள் உடல் ரீதியாகவும் பிசிக்கலி, மன ரீதியாகவும் மென்டலி, ஆன்மீக ரீதியாகவும் அண்ட் ஸ்பிரிச்சுவலி மேலான நிலைக்கு நீங்கள் செல்வீர்கள் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. அப்படியே பாருங்க, அப்படியே பாத்தீங்கன்னா லெசன் நம்பர் 9 எடுங்க. லெசன் அப்படியே அலோபதி டாக்டர் என்ன சொல்றான்னு பார்ப்போம். அலோபதி டாக்டர் தெய்வம் மைக் நியூட் பண்ணுங்க. தெய்வம் மைக் நியூட் பண்ணுங்க. தெய்வம் லெசன் நம்பர் 9 எடுத்து பேஜ் நம்பர் ஐயா, பேஜ் நம்பர் லெசன் நம்பர் 9 பேஜ் நம்பர் சொல்றேன். அந்த இல்ல அந்த தெய்வம் மியூட் பண்ணுங்க. ரங்கநாதன் மியூட் பண்ணுங்க. சரி, இங்க பாருங்க. பேஜ் நம்பர் 99, பேஜ் நம்பர் 99. ரங்கநாதன் மியூட் பண்ணுங்க. ரங்கநாதன், தெய்வம் உங்க மைக்க மியூட் பண்ணுங்க. தெய்வம் ரங்கநாதன் ஆல்ரெடி க்ளோஸ்ட். தெய்வம் இல்ல ஃபர்ஸ்ட் எல்லாரும் மைக்க மியூட் பண்ணுங்க. மைக்க மியூட் ஆகல. சவுண்ட் கிளாஸ் எடுக்க முடியல. இல்ல சவுண்ட் கசகசன் சவுண்ட் வருது. தெய்வம் தெய்வநாயகம், மைக்க மியூட் பண்ணுங்க. சவுண்ட் கேக்குது, ஒண்ணு கிளாஸ் எடுக்க முடியல. மைக்க மியூட் பண்ணுங்க. மைக்க தொடுங்க. மைக்க ஆஃப் பண்ணுங்க. பண்ணுங்க. அப்பா இப்பதான் அப்போ இந்த யாராவது பேசுறா மட்டும் வைங்க. இப்ப சைலண்ட். அப்படியே இப்ப பாருங்க. பேஜ் நம்பர் 199 அதை எடுத்துக்கலாம்.
இங்க பாருங்க, இங்க பாருங்க, பேஜ் நம்பர் 99ல தமிழ் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கு. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா the person interested in holistic health will consider the quality of water. இது வந்து மெடிக்கல் டாக்டர், அலோபதி டாக்டர் சொல்றாரு. இந்த அலோபதி டாக்டர் நேம் கால்டு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா ரிச்சர்ட் சாமிஸ். அவர் எம்டி ஸ்பெஷலிஸ்ட் அமெரிக்காவில். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து ஹீலிங் வித் மைண்ட் பவர். he told in the own book, இது written by the Richard Samis, and the book name is Healing with Mind Power. That book says in 156, the person interested in holistic health will consider the quality of water and air he or she takes it on a daily basis. They are an important part of your diet. தமிழ்ல சொல்ல போனா உடலோடு உள்ளமும் சேர்ந்த ஆரோக்கியத்தை பெற விரும்புவோர். இது தமிழ்ல சொல்றேன் பாருங்க. ஒரு அலோபதி டாக்டர் சொல்றாரு. அலோபதி டாக்டர் ரொம்ப ஃபேமஸ் டாக்டர் அமெரிக்காவில். ப்ரிவென்டிவ் மெடிக்கல் சென்டர் ஆஃப் மேரின்ல தைராய்டு ஸ்பெஷலிஸ்ட் இப்ப இருக்காரு. அவர் பேரு ஹீலர். அவர் பேரு பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் சாமிஸ் எம்டி ஸ்பெஷல் டாக்டர். அவர் என்ன சொல்றாரு? வணக்கம், ஊட்டி ஊட்டியில இருந்து வர்றீங்க பாருங்க. அவர் பழைய மாணவர், 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர். 10 உங்களை பத்தி சொல்லியிருக்க ஒரு நிமிஷம். 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வழக்கறிஞர், கோயம்புத்தூர்ல சந்திச்சேன். ஒரு லாயர் வந்திருக்காரு பாருங்க, வழக்கறிஞர். 10 வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்சிருக்கோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி கிளாஸ் நடத்தி 10 years ago. அவர் லாயர் படிச்சுட்டு இருந்தாரு. அப்ப அவர் ஊட்டி, கோயம்புத்தூர்ல வந்து லாயர் படிச்சுட்டு இருந்தாரு. அப்ப போய் நேரில் சந்திச்சேன். ஒரு நாள் அவரோட ஒரு 2 நாள் அவரோட தங்கியிருந்து, ஒரு நைட் ஒரு பகல் அவர் தங்கி. எல்லாம் 10 years ago. அப்பவே கிளாஸ் பண்ணாங்க. இப்ப மறுபடியும் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வர சொல்லியிருக்கேன். அவங்க வந்திருக்காங்க பாருங்க. அருமை. இப்ப எங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறீங்களா, ஊட்டியில் இருக்கிறீங்களா? மைக் ஆன் பண்ணுங்க. ஊட்டிலிங்கய்யா. அப்ப கோயம்புத்தூர் அடிக்கடி கோயம்புத்தூர் வருவீங்க. கோயம்புத்தூர்ல வேலை பார்க்கறது, கோயம்புத்தூருக்கு வருவீங்க. இப்ப வேலை பார்க்கறது ஊட்டியா? ஆமாங்க. சரி, ரைட். சரி, அதுல பாங்க பேஜ் நம்பர் அப்படியே கீழே வாங்க. இது அப்படியே கீழே வாங்க. உடலோடு அந்த பேஜ் நம்பர் 99ல அதுல இந்த ஹீலிங் வித் மைண்ட் பவர் 159 என்ன சொல்லி, இட் இஸ் no wonder then the yoga is existed thousands of years. It is a complete holistic system of exercise beside limbering up the body. It emphasizes and exploration and relaxation, making a perfect physical tool for total health. Perfect tool healthங்கிறாங்க முக்கியம். perfect tool health, perfect physical tool health for total health. Total health means what is total health? அதான் யாரு, ஒரு அலோபதி டாக்டர் சொல்றாரு. யாரு? அலோபதி டாக்டர். அவர் சொல்றாரு யோகா ப்ரொவைட். இங்கதான் இங்க ரொம்ப முக்கியம், வெரி இம்பார்ட்டன்ட் சயின்ஸ். யோகா 172, that page, that healing with mind power says in 172, our book 100, our book page number 100, yoga provide the highest quality physical conditioning on one level. First level வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் பிசிக்கல் கண்டிஷன் வந்துருது. ஃபர்ஸ்ட் லெவல் ஒர்க் ஆகுதுங்க, ரெக்கார்ட் ஆகுது. கரெக்ட் பண்ணிட்டேன். பிஜு கரெக்ட் ஆயிடுது. பிஜு கரெக்ட் பண்ணியாச்சு, ரெக்கார்ட் ஆகுது. சரி, அந்த பாருங்க அந்த பேஜ் நம்பர் 172 அப்படியே படிங்க. பேஜ் நம்பர் 172 100ல மேல பாருங்க. அவர் புக் இஸ் 100, மேல பாருங்க. மேல 172 இருக்கா? 100 பேஜ் நம்பர் 100 எடுத்துங்க. பேஜ் நம்பர் 100 எடுத்துங்க. பேஜ் 100 எடுத்தாச்சா சாந்தா? அதுல இல்லையா, இங்கிலீஷ்ல வேற ஏதோ இருக்கு. 100 பேஜ் நம்பர் 100 எடுங்க. பேஜ் நம்பர் 100 எடுங்க. இதுல கன்னட, இது தமிழ்ல இருக்கு. இந்த பேஜ் நம்பர் பரவாயில்ல, இங்கிலீஷ்ல இருக்கு. இங்கிலீஷ் தமிழே எடுத்துக்கங்க. தமிழ் ஒன்றும் தப்பு இல்லை. அந்த இங்கிலீஷ்ல இருக்கு. இன்னைக்கு தமிழ் மாதிரி கையில் தமிழ் புத்தகத்தை எடுத்து காட்டுங்க. நான் சொல்றேன், ரொம்ப சிம்பிள். பரவாயில்ல, தமிழ் இருக்குயா.
பேஜ் Yoga நம்பர் 100. provides the highest quality physical conditioning on one level, a deep ஆ physiological relaxation on another, and ஆ on a third level, the means for getting more in touch with the universe ஆ through getting in touch with oneself. ஆ Anything we do which helps all ம் three ம் levels is like a ம் jewel in our lives. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. எப்படி வந்துருச்சா? Mm. இது Ah. ஜெர்மனி இது ஜெர்மன் டாக்டர் 150 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்காரு. ஜெர்மன் டாக்டர் 150 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்காரு. இவர் இப்ப சொல்றாரு. யாரு? இவர் அலோபதி டாக்டர். அலோபதி டாக்டருக்கு ஜெர்மன் டாக்டர் தேர் இஸ் நோ கனெக்ஷன் பிட்வீன் அர்னால்ட் டெக்ரட் அண்ட் அலோபதி டாக்டர். அட்வான்ஸ்டு சயின்ஸ். Mm. புரியுதுங்களா? Mm. நம்ம வந்து 3000 இயர்ஸ் 4000 இயர்ஸ் 5000 இயருக்கு நம்ம அப்போ பின்னாடி போறோம். we are ancient people. Mm. we are Mm. ancient people. understand? I see. ம். Okay. இங்க நம்ம எங்க இருந்து கனெக்ட் ஆகிற மாதிரி ஒண்ணு யாரும் தப்பிக்க முடியாது. அப்ப இது பியூர் சயின்ஸ். இந்த பியூர் சயின்ஸை புரிந்து கொள்ளாமல் யாரும் தப்பிக்க முடியாது. அது ஒன்லி கிளீனிங் தான். அத பசி தான் கர்மா. பசி டேஸ்ட், பசி ருசி எல்லாம் கர்மா. பசி வெல்லாம Karma. ஒண்ணும் பசி கர்மா. அது பிறவி நோய். தட்ஸ் பர்த் டிசீஸ். அது இந்த பிறவி நோயை வெல்லாம அதுதான் திருவள்ளுவர் என்ன உலகத்திலே வந்து பசியை வந்து வெல்லோன்னு சொன்னவங்க 2 பேர் தான். ஒன்லி திருமூலர் சொல்றாரு, திருவள்ளுவர் சொல்றாரு. இந்த 2 பேரும் பசியை கண்ட்ரோல் பண்ண சொன்னாங்க. உலகத்துல எவனுமே சொல்லல, யாரும் சொல்லவே இல்லை. அதை தமிழர்கள் தெளிவா எழுதினாங்க. தமிழர் ரொம்ப அறிவாளியா. அவங்க 20,000 ஆண்டுக்கு முன்னாடி உலகத்தை நேசிச்சான். உலகமே தமிழ் இருந்து தான் வந்திருக்கு. அவர்கள் தான் தெளிவாக எழுதினாங்க. பசியை கட்டுப்படுத்த வேணும்னு திருமூலர் எங்க சொல்றான்னு கேட்டீங்கன்னா, பசினா அது கேஸ்ட்ரிக் ஜூஸ் பேரு. பசின்னு சொல்றோம் இல்லையா? வாட் இஸ் மீன்ஸ் பசி? பசி மீன்ஸ் கேஸ்ட்ரிக் ஜூஸ். அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸை கண்ட்ரோல் பண்ண சொல்றாரு திருமூலர். அவர் திருமூலர் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாக்டர். திருமூலர் வந்து அது 8,000 years ago he told about the gastric juice. He told about the gastric juice. I have a திருமந்திரம் பாருங்க. I have a திருமந்திரம் இருங்க. The original textbook of திருமந்திரம். The original textbook of திருமந்திரம் from வந்து 3000 concept. There is a 3000 concept. There is a 3000 concept. 3000 years ago he wrote the there is a Raja Yogam from Patanjali. There is a two kind of famous book. This is Patanjali. This is Tirumandram. Both are same classmates. Patanjali and Tirumular are the classmates. He getting lesson from Nandiyam Perumal. He got lessons from Nandiyam Perumal. Nandi is the master of the two student. புரியுதுங்களா? இதுல பாத்தீங்கன்னா ஒட்டேகசியை எப்படி கண்ட்ரோல் பண்ணு சொல்லியிருப்பாரு. ஒட்டேகசியை எப்படி கண்ட்ரோல் ஆடಬೇಕುன்னு அவர் சொல்லியிருப்பாரு. அது சொல்லுவாரு, புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே கேஸ் இன்சர்ட் ஆகும், அவுட்லெட் ஆகும். இன்னர் அண்ட் அவுட்டர் ஆயிட்டே இருக்கும். உள்ளே போகும், பசி வரும், நின்னுரும், பசி வரும், நின்னுரும். கொஞ்ச நேரம் பசிக்கும், அப்புறம் காணா போயிடும். பசி இருக்குன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரம் கவனிக்காம விட்டீங்கன்னா அது காணா போயிடும். கொஞ்ச நேரம் பசிக்குது, நீங்க பாட்டுக்கு எந்த வேலையும் இருங்க, பசி காணா போயிடும். இப்ப திடீர்னு ஏதோ ஒரு வேலை இருக்கும், காலையில பசிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு வேலையின் காரணமாக என்னவாங்க, பசியை மறந்துடுவீங்க. வேலை இருந்தது, பசியே தெரியலம்பாங்க. வேலை இருந்தது, பசி எங்க போச்சுன்னே கொத்தில்லான்ருவாங்க. பசி ஓய்த்தது, பசி இல்லப்பா அப்படின்ட்டுருவாங்க. ஏன்னா வேலையை செய்ய 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 அசி ஆட்டோமேட்டிக் போயிடும். ஆனா நீங்க திங்கிறத நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா பசி வந்துகிட்டே இருக்கும். திங்கணும் பசி வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் திங்க வேண்டியதே தின்னு ரத்தம் கெட்டு போய் சாக வேண்டியதுதான். அப்ப பிறவி அது கர்மா. அதான் விஷயமே. இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இதை கண்டுபிடிச்சவரை இந்த பசியை நிறுத்தணும்னு முதல்ல சயின்டிபிக்ல சொல்றாரு. அது வந்து அந்த டாக் எக்ஸ்பெரிமெண்ட், தி வேர்ல்டு ஃபேமஸ் டாக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பேரு. நீங்க அதை போய் பாருங்க, ரிசர்ச் பண்ணுங்க. நீங்க டாக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று இருக்கு. அது டாக்டர் இவான் பாவ்லே, அவர் நோபல் பரிசு பெற்றவர். அவர் என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா, பசி என்பது ஓல்டு ரெக்கார்டு பாருங்க. பசி இஸ் ஏ ஓல்டு ரெக்கார்டு, ஹங்கரி இஸ் ஏ ஓல்டு ரெக்கார்டுன்னு சொல்லுவார். ஹங்கரி இஸ் ஏ ஓல்டு ரெக்கார்டு அக்கார்டிங் டு த எவல்யூஷன் சயின்டிஸ்ட். ஹிஸ் நேம் கால்டு இவர் தான். He wrote about the dog experiment. Dog gastric juice experiment, the world famous experiment.
டாக் கேஸ்ட்ரிக் ஜூஸ் எக்ஸ்பெரிமெண்ட். டாக் கேஸ்ட்ரிக் ஜூஸ் எக்ஸ்பெரிமெண்ட். 1904 he winned the Nobel Prize for the medical and the physical and the mental. இவர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, நாய் வச்சு ரிசர்ச் பண்றாரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிமுலேட்டிங். இதை வந்து இந்த இந்த இவரு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாரு. நாய்க்கு வந்து பயிற்சி கொடுக்குறாரு. காலையில் 8 மணிக்கு சாப்பாடு கொடுப்பாரு. அப்புறம் 10 மணிக்கு சாப்பாடு ஒரு மணி அடிப்பாரு. டைன்னு ஒரு பெல் அடிக்குது. டைன் பெல் அடிச்சுன்னு நாய் அப்படி நிற்கும். அப்போ வந்து சாப்பாடு போடுவாரு. அப்புறம் என்ன பண்ணுவாரு, ஒரு நாளைக்கு 10 மணிக்கு மணி அடிக்க டைங்கன்னு மணி அடிப்பாரு. 8 மணிக்கு சாப்பாடு இல்லை, 10 மணிக்கு தான் சாப்பாடு. அப்புறம் 10 மணிக்கு சாப்பாடு போடாம 12 மணிக்கு டைன் அடிக்கிறது. அப்ப மணி அடிச்சா தான் பசிக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்ற செட் ஆகுறாரு. அப்படியே 8 மணிக்கு சாப்பாடு கிடையாது, மணி அடிப்பாரு, சாப்பாடு இல்லை. அப்புறம் 10 மணிக்கு மணி அடிப்பாரு, சாப்பாடு இல்லை. 12 மணிக்கு மணி அடிச்சா சாப்பாடு வரும். நாக்க சொல்பாடே ஜோல் வந்துட்டே சலைவா எக்ஸ்பெல் ஆகும். அப்ப கண்டுபிடிக்கிறார். இது வந்து ஓல்டு ரெக்கார்டு. ஹங்கரி ஈஸியா ஓல்டு ரெக்கார்டுன்னு சொல்றது யாரு? இவான் பாவ்லிவ், வெரி ஃபேமஸ் சயின்டிஸ்ட், ரஷ்யன் சயின்டிஸ்ட், நோபலிஸ்ட். அது என்ன சொல்றாருன்னா, ஸ்டடி ஆஃப் பிஹேவியர் டெவலப்மெண்ட் பை பாவ்லிவ். இந்த பாவ்லிவ் தியரி வந்து லாயர்லாம் படிச்சாகணும். பாவ்லிவ் தியரி வந்து லாயர் படிப்பாங்க, டாக்டர்ஸ் படிப்பாங்க, பிலாசபர் படிப்பாங்க. இந்த ஸ்டிமுலேட்டிங், அதாவது கும்பல் கலாட்டா. இப்போ வந்து ஒருத்தன் போயிட்டு இருப்பான், எந்த தப்பும் பண்ண மாட்டான். அவனோட 10 பேர் சேர்ந்தான்னு வச்சுக்கங்க, கல்லெடுத்து அடிப்பான். அண்டர்ஸ்டாண்ட்? ஒருத்தன் ரோட்ல போயிட்டு இருந்தா கம்முன்னு போவான். 4-5 பேர் சேர்ந்தான்னு வச்சுக்க, தைரியம் வந்துடும். 4-5 பேர் சேர்ந்துட்டா தைரியம் வரும். எந்த தைரியம்? கல்லெடுத்து அடிக்கிறது. இதெல்லாம் நடக்குதே இல்லையா? இது வந்து இந்த லா படிக்கிறப்ப இதை படிப்பாங்க. லா படிக்கிறப்ப இப்ப நான் வந்து தனியா போறேன்னு வச்சுக்கங்க, தனியா போற சிங்கிளா போயிட்டே இருக்கிறேன், எந்த பயந்து போயிட்டே இருப்பேன். என்னோட ஒரு 10 பேர் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கங்க, எல்லா ரகலையும் பண்றது. கும்பல் கலாட்டா. என்னது? கும்பல் அண்ட் கலாட்டா. அப்ப பழைய இந்த 4 பேர் சேர்றப்ப தப்பா செய்யறது நல்லது. 4 பேர் சேர்ந்தா நல்லதும் செய்யலாம், 4 பேர் சேர்ந்தா கெட்டதும் செய்யலாம். 4 பேர் சேர்ந்தா நல்லதும் செய்யலாம், 4 பேர் சேர்ந்தா கெட்டதும் செய்யலாம். அது கும்பல் கலாட்டா. இந்த கும்பல் கலாட்டா வந்து லா அண்ட் ஆர்டர்ல வரும். லா அண்ட் ஆர்டர். என்னது? லா அண்ட் ஆர்டர்ல இது வருது. இவருடைய தியரி படிக்காம வர முடியாது. ரஷ்யன் நோபலிஸ்ட் வின்னர் இவர் நாய்களை பயன்படுத்துறாரு. வெறும் டாக் எக்ஸ்பெரிமெண்ட். வேர்ல்டு ஃபேமஸ் டாக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். செலைவா ரிசர்ச் பண்ணுவார். அப்போ இப்ப ஒருத்தர் நீங்க மாங்காய் சாப்பிடுன்னு வச்சீங்க, சாந்தாமா மாங்காய் சாப்பிட்டா எனக்கு பசிக்கும். நீங்க நெல்லிக்காய் சாப்பிட்ட அங்க போண்டா சுட்டாங்கன்னா இங்க பசிக்க. இங்க போண்டா பஜ்ஜி வருது, ஸ்மெல் அடிடே, பஜ்ஜி ஸ்மெல் வரும். ரைட் சாப்பிடலாம். ஒட்டையசி ஸ்டார்ட் ஆயிடுது. அப்புறம் உடனே அப்புறம் மழை காலம் வந்துச்சு, ரெயின் சீசன் வந்துடுதுன்னா போண்டா சாப்பிடலாம். ரெயின் சீசன்ல வந்து ஒட்டைய வந்து மந்தமா இருக்கு, ஸ்லோவா இருக்கும். ரொம்ப கூலிங்ல வந்து பசியா இருக்காது. ஆனா கூலிங்ல என்ன பண்ணுவா, மந்தமா இருக்கிற போண்டா சாப்பிடலாம், பஜ்ஜி சாப்பிடலாம்னு நினைப்பான். மோசமான வேலை. அப்பதான் போண்டா பஜ்ஜி நல்ல சேல்ஸ் ஆகும். தின்னு ஓட்டு அப்படி ஒண்ணுமே நடக்காது. அவ்வளவு ரொம்ப ஒர்ஸ்ட் ஹேபிடேஷன் அது. இதெல்லாம் இருக்கு. நம்ம அதெல்லாம் இருந்துட்டு போட்டு ஆகினாலே அந்த உணவு பழக்கத்தை மாற்றி. சரி, நேற்று என்ன பண்ணா, அதுல இருந்து தொடங்கலாம். எல்லாம் வந்துட்டாங்க. இப்ப ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது. பிஜி கொஞ்சம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது. ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப காலையில ஒழுங்கா ரெக்கார்ட் ஆகுது, இப்போ ஒழுங்கா ரெக்கார்ட் ஆகுது. அது வந்து ரீஸ்டார்ட் கொடுத்து அப்புறம் வந்து ரீஸ்டார்ட் அப்புறம் அப்லோட் ஆயிடுச்சு. ப்ரோக்ராம் அப்லோட் ஆயிடுது. நல்லதுங்க. இப்ப 24 மினிட் ஓடிட்டு இருக்கு. சூப்பருங்க. காலையில ரெக்கார்ட் பண்ணிட்டான். காலையில 30 நிமிஷம் இருக்கா. சிங்கப்பூர் ரெக்கார்டு. அது ஓடிட்டு இருக்கு. அப்லோட் பண்ணிருக்கேன். அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இந்த துரோணாச்சாரியார் என்ன பண்ணனா, என்ன தப்பு பண்ணாங்கிறது அது வருது. துரோணாச்சாரியார் என்ன தப்பு பண்ணா, ஏகலைவனை எப்படி ஏமாத்தணும் அப்படிங்கறத அது செய்து சொல்றான். அதாவது குருதட்சிணை கொடுக்காம அவன் பண்ணுவான். குருதட்சிணை கொடுக்காமயே அவன் கத்துக்குவான். கடைசியில அந்த குருவே இல்லாட்டியும் நம்ம கத்துருக்கோம் இல்லையா? குருவே இல்லாம கூட நம்ம கத்துருக்குறோம்.
அதுக்கு வந்து தட்சணை குருவே கிடையாது, அவன் சொல்லியே கொடுக்கல. இருந்தாலும் அந்த அந்த சிலை வச்சு போய் குருவோட சிலை வச்சுட்டு பாடம் கத்துக்குவான். அவன் என்ன பண்ணுவான், சகல அர்ஜுனனை விட பயங்கரமான வில்வெத்தில சிறந்தவன். அர்ஜுனனே தூக்கி அடிச்சிருவான், அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்திருக்கும். இவன் சும்மா தெரியாதனமா வந்து என்ன பண்ணுவான், வாய் இருக்காம சும்மா வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பான். நான் வந்து உங்களுக்கு நீங்க இல்லாமே நான் பாடம் கத்துக்கிட்டேன், உங்களோட குருதட்சணை என்னன்னு கேட்பான். உடனே கட்ட வரல கொடுன்னு கேட்பான். கட்ட வரலே வாங்கிடும், உயிரவே எடுத்துருவான். அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான் அந்த துரோணாச்சாரியார். கடைசியில அந்த துரோணாச்சாரியார் என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா, அதே துரோணாச்சாரியார் ஒரு ஸ்டூடெண்டோடைய அம்பளை கூட்டு அவர் செத்து போயிடுறாரு. ஒரு ஸ்டூடெண்டே கொண்டு போடுறான். துரோணாச்சாரி யார்? என்னது, அர்ஜுனனே கொன்றாரு. அர்ஜுனன் இல்ல, இன்னொருத்தன், துட்டகைமனுடைய பையன். துட்டகைமனுடைய பையன் பேர் என்னமோ பேரு. அவன் தான் துட்டகைமன் வந்து ஒரு ஆளு. அவன் என்ன சொல்றான் தெரியுமா, என் பையனை வந்து உள்ள அனுப்புவேன், உனக்கு தெரியாம உள்ள அனுப்புவேன், அவன் வந்து உங்ககிட்டயே பாடம் கத்துக்குவான், அவன் தான் உன்னை கொலை செய்வான்னு வருது. கடைசியில அந்த துரோணாச்சாரியா என்ன பண்ணிட்டாருன்னா, அவங்ககிட்ட படிச்ச மாணவனே வந்து இப்ப ஸ்டூடெண்ட் வந்து வாத்தியாரை கொள்ற மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து டீச்சர்ஸை கொண்டு போடுறான். அதேதான். ஆனா ஏகலைவனுக்கு நீ சொல்லி தரல. ஏகலைவனுக்கு நல்ல ஆளு, அவனுக்கு சொல்லி தரல. தகுதியே இல்லாதவனுக்கு ஒண்ணு சொல்லி தர்ற, தகுதியே இல்லாதவனுக்கு தெரியாம சொல்லி கொடுத்துற. அந்த தகுதியே இல்லாதவன் ஆசிரியரை கொலை செஞ்சிடறான். அப்ப இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் குருதட்சிணை வந்து தப்பா வாங்கியிருக்காங்க. குருதட்சிணை அப்படி கேட்கலாமா? குருதட்சிணை அப்படி கேட்கலாமா? சரி, பணம் கொடு, தங்கம் கொடு, காடு கொடு, ஏதாவது கொடுன்னு கேட்டிருக்கலாம். அவன் உயிரவே கட்டவரிலே கேட்டா மொத்தமா டோட்டலா அந்த சயின்ஸே அவுட் ஆகுது. அது எவ்வளவு பெரிய துரோகம் இல்லையா அது? அவன் பாரு ஜென்டில்மேன், ஏகலைவன் ரொம்ப ஜென்டில். நாம வந்து ஃபீஸே இல்லாம கத்துருக்குறோம், ரொம்ப தப்புன்னு சொல்லி போட்டு அவன் என்ன பண்றான், விவரம் எல்லாம் வந்து பேசாம வாய் மூட்டு கம்முன்னு இருக்கலாம் இல்லையா? அவன் என்ன பண்றான், சரி குரு மீறக்கூடாதுங்கிறதுக்காக, ஐயா நீங்க இல்லாமே நான் பாடம் கத்துக்கிட்டேன், உங்களுக்கு என்ன வேணுங்கிற. அவன் கடைசியில கட்டவரில் இவங்க எல்லாம் போய் அவனும் போனா இவனும் போனா எல்லாம் நாசமா போச்சு. அப்ப கூட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இல்லாம யாரும் கத்துக்கூடாது. கூட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இல்லாம யாரும் கத்துக்க கூடாது. ஃபீஸ் இல்லாம யாரும் கத்துக்க கூடாதுங்கிறதான் விஷயமே. குருவுக்கு தட்சிணை கொடுக்க மறந்தேன்னு சொல்லிட்டு ஆமா ஆமா ஆமா, அதுதான் பேசிக். இப்ப நாம ஃப்ரீ கிளாஸ் நடத்துறேன், நிறைய பேர் சும்மா கேட்டு போறாங்க, அது ஒண்ணும் பண்ண முடியாது. யாரோ 2 பேர் கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். அது ரொம்ப சொற்பாமட்டு, அவ்வளவுதான். இப்ப நேற்று தோட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். தோட்டமெல்லாம் பூரா மான் வந்து மேய்ச்சி சுடுகாடா பண்ணிட்டு போயிடுச்சு. 4 மாசம் போகாதனால கம்ப்ளீட்டா யானை பூந்து இந்த மாடு மானு எல்லாம் பூய நாசம் பண்ணிட்டு போயிடுச்சு. ஒன்னும் கோடையில எல்லாம் செத்து போச்சு. இப்ப என்னப்பா, அப்புறம் அந்த காட்டுல ஒரு ஆளை கூப்பிட்டு பேசி என்ன பண்றேன்னு சொல்லி, அப்புறம் அங்க இருக்கிற சாமானத்துல எவனை எடுத்துட்டு போயிட்டானுங்க. எல்லாம் கரும அங்க தோட்ட சாமானம் எடுத்துட்டு, சரி அதை பத்தி போயிட்டு போது ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு, சரி அவங்கள்ட்ட சொல்லி பேசிட்டு நான் வந்து அப்புறம் லைட் சாவி அவங்கள்ட்ட தோட்ட சாவி அவங்க கொடுத்து, நீ வந்து தங்கிக்கோ. காட்டுல ஒரு ஆளை கூப்பிட்டு அங்க குடிசை போட்டிருக்கான், நீ குடிசையில தங்காத, வீட்டுல வந்து சரி சாமிட்ட சாவி கொடுத்து போட்டு நீ தங்கிக்கடான்ட்ட. பின்ன அவன் வந்து லைட் எல்லாம் இருக்கு, கரண்ட் இருக்கு, தண்ணி எல்லாமே இருக்கு, தங்கிக்கிறேன் இருந்துக்க நான் வரேன்ட்டு வந்துட்டு அவன்கிட்ட 2 மணி நேரம் நேற்று போச்சு. அப்ப வெறும் பட்னி தான். அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து பிளாக் டீ மட்டும் சாப்பிட்டேன். பிளாக் டீ சக்கரை போடாம உப்பு போடாம வெறும் தண்ணி போட்டு பிளாக் டீ, அவ்வளவுதான் சாப்பிட்டு நல்லா தான் இருக்கேன். சாவு வரல, நோவு வரல, சாவும் வரல, சாவு வருதுல, நோவு வருதுல, அவ்வளவுதான். ஓடி போச்சு. 6 கிலோமீட்டர் சைக்கிள்ல போனோம். 6 கிலோமீட்டர் சைக்கிள், பஸ் கிடையாது அங்க. 6 கிலோமீட்டர் அங்க ஒரு சென்டர்ல பஸ் இருக்கும், அது வரைக்கும் பஸ் வரும். அப்புறம் அங்கிருந்து அங்கிருந்து சைக்கிள்ல தான் போனேன். அப்புறம் திருப்பி சைக்கிள் 12 கிலோமீட்டர் சைக்கிள்ல போயிட்டு தான் போனேன். வெறும் தண்ணி தான், வேற ஒண்ணுமே அங்க ஒண்ணுமே காட்டுல ஒண்ணுமே இருக்காது. ஜாலியா இருக்கும். நமக்கு நைட்ரஜன் நம்ம ரேடியேஷன் வருது, அதுதான், வேற ஒன்றும் விஷயம் இல்லை. சரி, அப்ப நீங்க அந்த டோட்டல் ஹெல்த் அதுல வருதுன்னு நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப வந்து இதுல பாத்தீங்கன்னா இந்த திருமந்திரத்துல 555வது பாடல்ல இருக்கு. நான் வேணா அதை சொல்றேன். இந்த புறப்புட்டு திருமந்திரம் இதுல இருக்கு. இந்த திருமந்திரம் 555வது பாடல் படிக்கும். நான் அதை வந்து எக்ஸ்பிரஷன் நம்ம தமிழ்ல கொடுத்துடலாம். அந்த அம்மாவுக்கு என்ன சொல்றேன்னா, வயிற்றுல சுரக்கிற வாயு நீர் பேஜ் நம்ப அது பார்த்தீங்கன்னா திருமந்திரம் உங்களுக்கு இருக்காது. அது திருமந்திர பாடல் வந்து 575, திருமந்திர பாடல் வந்து 575. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸை பத்தி சொல்றாரு. எப்பா 3000 4000 5000 ஆண்டுக்கு முன்னாடி இது இருக்கும். திருமந்திரம் வந்து 3000 ஆண்டுக்கு முன்னாடி வந்ததுதான்.
3000 years ago, written by the Tirumandram, Tirumular. His name is Tirumular. Patanjali are both student from for Nandiyam Perumal. He got நந்தியம் பெருமாள். Nandiyam Perumal தான் அவருக்கு லீடர். 8 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 8 ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க. தெர் இஸ் எ கிளாஸ்மேட் 8th ஸ்டூடெண்ட் ஃபார் நந்தியம் பெருமாள். அதுல வந்து பதஞ்சலி, வியாக்கரமர், திருமூலர், அப்புறம் வந்து சிவயோக மாமுனி, இந்த மாதிரி நிறைய மொத்தம் 8 பேர் இருக்காங்க. 8 பேர் இதுல இருக்கு. நாங்க யாரோட பாடம் படிச்சோம்னா குரு பாரம்பரியத்துல 8 பேரையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிளாஸ்மேட்ஸ் யார்கிட்ட பாடம் படிச்சு எல்லாம் இருக்குது. ஆச்சரியமா இருக்கு. பதஞ்சலி பேரே அதுல வருது. அப்ப பதஞ்சலியும் திருமூலர் கிளாஸ்மேட்டுங்கிறது இந்தியாவில் இருக்கிற யாருக்குமே தெரியல. இந்தியாவில் இருக்கிற யோகா மாஸ்டருக்கே பதஞ்சலி தெரியும், திருமூலர் தெரியாது. ஆனா தமிழ்நாட்டுல திருமூலர் தான் ஃபேமஸ். இங்க தமிழ்நாட்டுல பதஞ்சலி ஃபேமஸ் கிடையாது. தமிழ்நாட்டுல பதஞ்சலி ஃபேமஸ் கிடையாது. இங்க திருமூலர் தான் இங்க பிடிச்சுக்குவாங்க. திருமூலர் தான் மெயின். இங்க வடநாட்டுல பதஞ்சலிம்பா. ரெண்டு பேர் என்ன சொல்றாங்கன்னு இது என்னன்னா பாருங்க, பதஞ்சலி சமஸ்கிருதத்தில் எழுதுறாரு, திருமூலர் தமிழ்ல எழுதுறாரு. கரெக்டா பிடிச்சிட்டாங்க. இங்கதான் சயின்ஸ் கரெக்டா வருது. பதஞ்சலி சான்ஸ்கிரிட்ல எழுதுறாரு, திருமூலர் வந்து தமிழ்ல எழுதுறாரு. ரெண்டும் ஒரே கான்செப்ட் தான். பேசிக் ஒரே சிங்கிள் கான்செப்ட் தான். இதுல பாத்தீங்கன்னா நியமத்துல முதல் விதி இன்டர்னல் கிளீனிங் ப்ராசஸ். இதுல பாத்தீங்கன்னா நியம், இதுல சொல்றாங்க ராஜயோகத்துல. ராஜயோகங்கிற பேர் வந்து விவேகானந்தர் வைத்தது. ராஜயோகம் நேம்டு பை விவேகானந்தர். ராஜயோகம்னு விவேகானந்தர். அதுல பாத்தீங்கன்னா நியமா கான்செப்ட் வரும். இதுலயும் தமிழ்ல நியமா கான்செப்ட் இருக்குது, சமஸ்கிருதத்துல நியமா கான்செப்ட் இருக்கு. நியமா கான்செப்ட் மீன்ஸ் இன்டர்னல் கிளீனிங் ப்ராசஸ். நியமா கான்செப்ட் மீன்ஸ் இன்டர்னல் கிளீனிங் ப்ராசஸ். அந்த பிளட் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் தான் இன்டர்னல் கிளீனிங் ப்ராசஸ். அதுதான் கிரியா யோகத்துல டீகார்பனேட்டட் மெத்தட் வாங்க. இன் கிரியா யோகம் லைக் சிமிலர்லி கிரியா யோகம் டோல்டு decarbonated and recharged with oxygen. The atom of the extra oxygen அப்படி போயிட்டே இருக்கு. கிரியா யோக is a simple psychophysiological method by which human blood is decarbonated. அப்படி போகுது. எல்லாம் ரிலேட்டட் தான். கம்ப்ளீட்லி all philosophy, all கிரியா is related to the cleaning process. Understand? சரி, அது என்ன சொல்றாருன்னா, இந்த புறப்பட்டு பூக்கு தமிழ்ல பேசிடுவான். புறப்பட்டு பூக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நிர்மலமாக்கில் உரு புச்சவக்கம் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புரிஷோடையானே. இந்த வாயுன்னு என்ன தெரியுமா? வாயு அப்படின்னாவே திருமூலர் வந்து என்ன சொல்றாரு? வாயுன்னு சொல்றாரு. ஆனால் திருவள்ளுவர் வலின்னு சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய 3. நீங்க திருமந்திரத்தை திருக்குறள் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, திருக்குறள் இப்ப திருக்குறள் நம்மகிட்ட இருக்கீங்க. அதுல பாத்தீங்கன்னா 95வது கான்செப்ட் வந்து 95 941 941. அதுல பாத்தீங்கன்னா 941 கான்செப்ட் நம்பர் 941 என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, அந்த 95வது பாடல்ல 95வது கான்செப்ட் மருந்துங்கிற அதிகாரத்துல 941வது பாடல். திருவள்ளுவர் வந்து 2000 ஆண்டு, திருமூலர் வந்து 3400 ஆண்டு. 3400 ஆண்டுக்கு முன்னாடி திருமந்திரத்தில் எழுதப்படுகிறது. அவர் சொல்றதும் திருவள்ளுவர் சொல்ல ரெண்டும் ஒண்ணுதான். ஒண்ணு கண்டினியூட்டி. வள்ளலார் சொல்லுவார், வாழையடி வாழையாக கற்றுக்கொண்டோம். என்னது வள்ளலார்? வாழையடி வாழையாக நான் சித்தர்கள் வந்து கொண்டே இருக்கிறோம், வாழையடி வாழை. இப்ப நான் என்ன சொல்றாருன்னா, வள்ளலார் சொல்லுவாரு, நான் புதுசா ஒன்னும் சொல்லல, நான் எல்லாமே பழசுட்டாரு. என்னது வள்ளலார் சொல்றாரு? வள்ளலார் என்ன சொல்றாரு? நான் புதுசா எதுவும் சொல்லலைங்கிறாரு, எல்லாமே பழசுட்டாரு. ஆல்வேஸ் ஓல்டு சயின்ஸ். நான் புதுசா ஒன்னும் சொல்லல, இது வாழையடி வாழையாக நான் வந்து கொண்டு இருக்கிறோம். இது யாரும் புதுசா இல்ல, யாரு வேணாலும் செய்யலாங்கிறாரு. யார் வேணாலும் செய்யலாம். ஆனால் சிஸ்டமேட்டிக்கா எப்படி செய்யணுங்கிறது வெங்கடேசன் தான் கண்டுபிடிச்சார். வெங்கடேசன் இல்ல அப்படின்னா எல்லாத்துக்கும் டவுசர் கண்டாச்சு. நான் யாரும் பேச முடியாது. என்னுடைய நோய் நான் தீர்க்க, பசி என்னன்னு எனக்கு தெரியாது, நான் இன்னும் செத்து போயிருப்பேன். என்னோட இருந்தவங்க பல பேர் உயிரோடு இல்லை. இப்போ என்னோட 41 பேர் ஸ்கூல்ல படிச்சாங்க. நான் வந்து லாஸ்ட் செட்டில் 11th லாஸ்ட் செட், அதுல வந்து 42 பேர் படித்தோம். அந்த 42 பேர்ட்ட 18 பேர் தான் உயிரோடு இருக்கும். மற்ற அத்தனை பேர் சுகரு, ஹார்ட் அட்டாக் செத்து போயிட்டாங்க. இன்னும் ஒரு 15 பேர் தான் இருக்கான். எல்லாருமே 15-16 பேர் தான் உயிரோடு இருக்கும். மற்ற அத்தனை பேர் செத்து போயிட்டாங்க.
டேய் என்னடா நீ சாகாம இருக்க? ஆமாடா பயிற்சி பண்ணிட்டு இருக்க. அப்படி என்னடா பயிற்சிங்கிற வாட்டருங்கிற ஒன்றும் புரிய மாட்டேங்கிறேம்மா. அப்புறம் என்ன பண்றது அவங்ககிட்ட? அதுக்கு மேல அவன்கிட்ட பேச முடியாது. ஆக நாம திருப்பி வர்றோம். அந்த புறப்பட்டு பூக்கு அதை திருவள்ளுவர் சொல்லுவார் கேட்டீங்கன்னா, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணெய் மூட்டி. இந்த வாயு என்பதும் வலி என்பதும் ஒரே பொருளை குறிப்பன. வாயு என்பதும் வலி என்பதும் ஒரே பொருளை குறிப்பன என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த புத்தகத்தில் எழுதியாச்சு. ஆக என்ன சொல்றாருன்னா, அது சுரந்தாலே ஆபத்து. அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ், இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்து சுரந்தாலே ஆபத்து. அதாவது அது உள்ள வந்துட்டாவே, இஃப் யூ கம் டு த ஸ்டமக் இட் இஸ் டேஞ்சரஸ் டு த ஹெல்த். பசி உள்ள வந்துட்டாவே, பசி உள்ள வந்தாலே ஆபத்து. ஹங்கிரி இஃப் கம் டு த பாடி தட் இஸ் டேஞ்சரஸ். அது என்ன பண்ண, பசி வந்து, அதனாலதான் அவர் சொல்றாரு பசி வராம பாத்துக்கோ. பசி வராம பார்க்கணும். அப்பப்ப என்னமோ கொஞ்சம் கொஞ்சம் வாட்டர் குடிச்சுக்கணும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். பசி ஓயிடுச்சு. இப்படி செஞ்சுட்டே இப்படித்தான் சொல்றாரு அவர். யாரு? இதை வந்து வெங்கடேசன் புரிஞ்சுக்கிட்டார். வெங்கடேசன் புரிஞ்சுட்டு பசி வரும், தண்ணீர் குடிங்க. பசி வரும், கொஞ்சமா குடிக்கும். கொஞ்சமா தான் குடிக்கணும், நிறைய குடிக்கக்கூடாது. நிறைய குடிச்சோம்னா பிளட்ல இருக்கிற டென்சிட்டி குறைஞ்சிரும். பிளட் டென்சிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளட் டென்சிட்டி மாறிச்சுன்னா மூளை வேலை செய்யாது. பிளட்டுடைய டென்சிட்டி இருக்கு இல்லையா, அந்த பிளட் வந்து நமக்கு ஒரு ஹை டென்சிட்டியில இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட திக்கல் இருக்கணும். ரொம்ப ரொம்ப லூஸ் ஆச்சுன்னு வச்சுக்க, நர்வ்ஸ் வீக் ஆயிடும். நர்வ்ஸ் வீக் ஆயிடும். அப்ப அந்த டென்சிட்டி கரெக்டா இருக்கணும். டென்சிட்டி மாறிச்சுன்னா கை கால் வேலை செய்யாது. கை கால் வேலை செய்யாது. அப்ப ஓவர் ஃப்ளூட் அங்க போகக்கூடாது. ஓவர் ஃப்ளூயிடு போகக்கூடாது. இவன் என்ன பண்ணுவான்னா, 1 லிட்டர் தண்ணி குடிக்கிறது, கடன்னு குடிக்கிறது 1 லிட்டர். அது அடிப்படை தப்பு. அடிப்படை தப்பு. காலையில 1 லிட்டர் குடிக்கிறவங்க இருக்காது, 1.5 லிட்டர் ஒழுங்கா அடிப்பாங்க. 1.5 லிட்டர் அப்படியே, அது வாட்டர் தெராப்பி. அடிப்படை தப்பு, பேசிக் ராங். அது 1.5 லிட்டர் குடிக்கிறது. நம்ம கெப்பாசிட்டியே நம்ம 400 மில்க் தான். ஸ்டமக்னுடைய கெப்பாசிட்டியே நார்மல் கெப்பாசிட்டி 400 தான். 1/2 லிட்டருக்கு மேல வேலை செய்யாது. இப்ப ஃபுல்லா பர்டன் கொடுக்கறனால எக்ஸ்பேண்ட் ஆயிக்குது. எப்படி பலூன் இருக்கு, ஊத பெருசாகுதுல, அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆயிருது. இப்படி நிறைய தப்பு பண்றாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, அதெல்லாம் இருந்துட்டு போட்டு நாம என்ன பண்றோம்னா அதுக்கு வருவோம். பேஜ் நம்பர் 100 எடுத்துக்குவோம். பேஜ் நம்பர் 100 எடுத்துக்குவோம். அது நான் பார்ப்போம். இன்னைக்கு அது பார்ப்போம். இன்னைக்கு நேற்று என்ன படிச்சோம் கடைசியில? அந்த யோகா வந்து ப்ரொவைடு, என்ன சொல்றேன்னா, யோகா ப்ரொவைடு த ஹையஸ்ட் குவாலிட்டி பிசிக்கல் conditioning on one level, a deep psychological relaxation on another, and on a third level, the means for getting more in touch with the universe through getting in touch with oneself. Anything we do which help on all 3 levels in like a jewel in our lives. யோகா 3 வழிகளில் உதவி செய்கிறது. முதலாவதாக மிக உயர்ந்த உடல் நலத்தை அது தருகிறது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த உடல் நலத்தை தருகிறது. இது பசியை கட்டுப்படுத்துவதன் மூலமாக, பசியை கட்டுப்படுத்துகின்ற மூலமாக எங்க கொண்டு போய் கட்டுற 3 கொண்டுட்டு போகுது. ஃபர்ஸ்ட்ல வந்து பிசிக்கல், முதல்ல ஹெல்த் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஹெல்த் இஸ் வெல்த், அது வருது. ஃபர்ஸ்ட் ஹெல்த் வருது. யோகம் 3 வழிகளில் உதவி செய்கிறது. முதலாவது உயர்ந்த உடல் நலத்தை அது தருகிறது. இரண்டாவதாக ஆழ்ந்த மைண்ட் ரிலாக்ஸேஷன், வந்து மைண்ட் ரிலாக்ஸேஷன், மைண்ட் வருது. ரெண்டாவது மைண்ட் ரிலாக்ஸேஷன் வருது, வரி தருகிறது. மூன்றாவது தேர்ட் லெவல், மூன்றாவது ஆத்மா, அந்த ஸ்பேஸோட கான்டாக்ட். ஆத்மாங்கிறது ஸ்பேஸ், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆன்மானா ரொம்ப பெருசு. ஆன்மானா ரொம்ப பெருசு. இது சின்ன ஆன்மா, அது பெரிய ஆன்மா. நம்ம லிட்டில் ஆன்மா, அது பெரிய ஆன்மா. அதுதான் இந்த ஆன்மானா என்னன்னா ஒண்ணும் கிடையாது. மானா பெருசு, ஆனா பெருசு. தமிழ்ல மாப்பிள்ளைம்பாங்க. மாப்பிள்ளைங்கிறாங்க இல்லையா? மாப்பிள்ளைன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? மாப்பிள்ளைங்கிறாங்களே, என்ன அர்த்தம்? கன்னடத்துல மாப்பிள்ளைன்னு என்ன அர்த்தம்? மாப்பிள்ளை அப்படின்னு என்ன அர்த்தம்? பெரிய பையன் அர்த்தம். மாப்பிள்ளைன்னா பெரிய பையன், தொட்டா மனுஷன் அர்த்தம். மாப்பிள்ளை, மானா பெருசு, மானா பிக் சைஸ், பெருசாயிட்டான்னு அர்த்தம். பெருசாயிட்ட 16 வயசு ஆயிட்டா மாப்பிள்ளை, அவ்வளவுதான். அந்த மானா பெருசு அர்த்தம். பிக் சைஸ் மீன் மான்னு சொல்லுவாங்க. மானா மாவின்காய், மேங்கோ மாவின்காய், அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா தமிழ்ல மானா பெருசு.
பெருசுன்னா எதை சொல்ல தெரியுமா? ஸ்பேஸ் தான் பெருசுங்கிறான். அந்த ஆமா அப்படின்னா ஆனா ஆமா ஆமா அகன்மா ஆன்மா வந்து ஆன்வா மாறுது. ஆமா 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 ஆமாங்க ஆமா 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 ஆமாங்கிறீங்களா? ஆமானா பெருசுன்னு அர்த்தம். ஆமா ஆமாவா அப்படிங்கிறீங்க. ஆமாவான்னு சொல்றீங்களா? இல்லைங்க ஆமாவா ஆமாவான்னா ஆமாவான்னு அர்த்தம் பெருசு பெருசுன்னு அர்த்தம். ஆமாவான பெருசுன்னு அர்த்தம். உண்மைன்னு அர்த்தம். ஆமாவா ஆமாவா பெருசு 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 அப்படி அர்த்தம். ஆமானா பெரியம்மான்னு அர்த்தம். ஆமானா பெரியம்மா. அந்த ஆமா உள்ள இருக்கு இன்டர்னல் பாடியில் இருந்தாலும் ஆமா தான், வெளியே இருந்தாலும் ஆன்மா தான். அதாவது அந்த மானா இன்னொரு அர்த்தம் ஸ்பேஸ்னு அர்த்தம். மானா ஸ்பேஸ்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல வந்து மா, தமிழ்ல மா, இங்கிலீஷ்ல ஸ்பேஸ். மானா ஸ்பேஸ்னு அர்த்தம். மா மீன்ஸ் இன் இங்கிலீஷ் ஸ்பேஸ். அப்ப இன்டர்னல் ஸ்பேஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்பேஸ். internal space and external space. There is a two kind of space, internal space and external space. Internal mind and external mind. இதுதான் வந்து பேரு. ஆக மானா பெருசுன்னு அர்த்தம். அந்த மா என்னாச்சுன்னா மாறி 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 அகமாவா மாறிடுது. அகமானா உள்ளே இருக்கிறமா, புறமான வெளியே இருக்கிறமா. புறமான எக்ஸ்டர்னல் மா, இன்டர்னல் மா. அந்த ஆமா என்ன ஆகி போச்சுன்னா ஆன்மாவா மாறிடுது. ஆன்மானா உயிர்னு அர்த்தம். இப்படியே பேசிக் இது எட்டிமாலஜி ஸ்பெஷலிஸ்ட். எட்டிமாலஜின்னா இந்த பேசிக் வேறு கண்டுபிடிப்பாங்க. இந்த வேர்ட்ஸ், அதாவது வேர்ட்ஸ் இருக்கு, எந்த ஒரு வார்த்தைக்கும் வேர் இருக்கும். எல்லா வார்த்தைக்கும் வேர் இருக்கு. தமிழ்ல வந்து எல்லாத்துக்கும் பேசிக் ரூட் இருக்கு. எல்லா வார்த்தைக்கும் பேசிக் ரூட் இருக்கு. அந்த பேசிக் ரூட்டை வச்சு கண்டுபிடிப்பாங்க. அப்படி பாக்குறப்ப உலகத்துல இருக்கிற எல்லா மொழியிலையும் பாத்தீங்கன்னா உலகத்துல 6500 மொழி 7000 மொழி இருக்குது. அதுல வந்து எல்லா மொழியும் செத்துட்டு போச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 2000 மொழி செத்து போச்சு. இன்னும் ஒரு 6000 மொழி இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா கிளாசிக்கல் லாங்குவேஜ் 10 தான் இருக்கு. அது தமிழும் சமஸ்கிருதம் நிக்குது. மத்த எல்லா மொழியும் செத்து போச்சு. எல்லா மொழியும் செத்து போச்சு. இப்ப 2 மொழி தான் கிளாசிக்கல் லாங்குவேஜ். 6000 மொழியில 2 மொழி தான் கிளாசிக்கல் லாங்குவேஜ். புரியுதுங்க? தமிழும் சமஸ்கிருதம் தான். மத்த எல்லாமே செத்து போச்சு. எல்லாம் அவுட், டோட்டல் அவுட். அவ்வளவுதான். இங்கிலீஷ்ல வேலைக்கே ஆகாது. இங்கிலீஷ்ல ஒண்ணுமே கிடையாது. இங்கிலீஷ்ல நத்திங், எதுவுமே கிடையாது. அதாவது சும்மா படிச்சுக்கலாம், வயிற்று பிழப்புக்காக, டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக, ஏமாத்துறதுக்காக. எல்லா மொழியும் ஏமாத்துறதுக்கு தான் படிக்கிறேன். அப்ப நானே இங்கிலீஷ்ல படிக்கிறேன்னா அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஏமாத்துறதுக்கு தான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்க தான் புரிஞ்சுக்கணும். சரி, அதில் சொல்லிட்டு கீழே சொல்றான், டோட்டல் அந்த புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நிர்மலமாக்கில் உருப்பூச்சி எவக்கும் ரோமம் கருக்கும்னா பசிதாகத்தை கட்டுப்படுத்த 2வது நாள் பிளட் பியூர் ஆயிரும். இந்த சுகர் பேஷண்ட் வந்து காலில் வந்து கெட்டு போயிடும், காலில் அழுகி போய் புண்ணா கருத்து போயிடும். அரிசி சாப்பிட்டே இருக்காங்கன்னு வச்சுங்க, அரிசி தொடர்ந்து சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா முழங்காலு கீழே கருப்பாயிரும். முழங்காலு கீழே கருப்பாயிரும். தப்பிக்கவே முடியாது, கருத்து சுருங்கி போயிடும். அப்படியே கருத்து சுருங்கினா தான் பிளட் சர்க்குலேஷன் அங்கே வராது. என்னது? பிளட் சர்க்குலேஷன் வராது. கால் அழுக ஆரம்பிச்சு புண்ணு வந்துடும். புண்ணு வந்துட்டு அவ்வளவுதான், முடிஞ்சிருக்காத. காலை வெட்டி எடுக்க வேண்டியதுதான். காலை வெட்டி எடுக்க வேண்டியது. அரிசி என்ன பண்ணும்? அரிசி என்ன பண்ணும் தெரியுமா? அரிசி இப்போ நான் சாப்பிட்றேன்னு வச்சுக்க, என்னைய ஒன்றும் பண்ணாது. இப்போ நான் அரிசி சாப்பிட்றேன், அரிசி சோறு சாப்பிட்றேன்னு வச்சுக்க, என்னைய ஒன்றும் பண்ணாது. ஏன் என்னைய ஒன்றும் பண்ணாது? உங்களை மட்டும் ஏன் பாதிக்குது? அரிசி இட்லி பசியிலே இருக்கோம்னா அது எரிச்சிரும். நான் சாப்பிட்டு போட்டு பசியை போட்டுருவேன். அதே வேலையை போட்டுருவேன். சாப்பிட்டாச்சு, ஆசை பிரீத்திக்கு சாப்பிட்டாச்சு. லக்ஸுரி. இட்லி ஈட்டிங் இஸ் எ லக்ஸுரி. இட்லி ஈட்டிங் இஸ் எ லக்ஸுரி, நாட் அ நெசசரி. நாட் அ நெசசரி. என்கிட்ட பணம் இருக்கு, வேற பிஜி எனக்கு பணம் கொடுத்துருக்காரு, 10,000 ரூபாய் பணம் கொடுத்துருக்காரு. நான் இன்னும் நேரம் ஹோட்டலுக்கு போய் ஃபுல்லா சாப்பிட்றேன். இட்லி தோசை பூரி பொங்கல் ஃபுல்லா சாப்பிட்றேன். சரி, சாப்பிட்ட உடனே என்ன ஆகுன்னா திருப்தியா இருக்கு. ஃபர்ஸ்ட் திருப்தி. நான் என்ன பண்ணுவேன், அதுக்கப்புறம் வாட்டர் கன்சியூம் போயிடுவேன். சாப்பிட்டாச்சு கூட வாட்டர் கட் 2 நாளைக்கு வாட்டர் கன்சியூம், 2 நாளைக்கு வாட்டர், கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர். அப்படி எக்ஸ்பெல் ஆயிரும், எல்லாம் போயிடும். பாடி பியூர் ஆயிரும், மைண்ட் செட் ஆயிரும். ரைட். மைண்ட் ஃப்ரீ, பாடி ஃப்ரீ, ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீ, டாக்டர் மெடிசின் ஃப்ரீ, டோட்டல் ஃப்ரீ. ஒரு 50 ரூபா செலவாச்சு, அவ்வளவுதான். ஹோட்டல்ல 50 ரூபாய் செலவு பண்ணி சாப்பிட்டேன், அவ்வளவுதான். அப்ப லக்ஸரி, ஃபுட் இஸ் லக்ஸரி, நாட் நெசசரி and often damaging to the body. Food is unnecessary according இவர் சொல்றாரு, human body is a air machine. The Dr. Arnold Egert says human body is a air machine with water used as a lubricating and cleaning agent. So food is unnecessary and often damaging to the body. Often damaging to the body நாவே இன்டர்னல் ஆர்கன் அவுட் ஆயிட்டே இருக்கிற. நீ சாப்பிட 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 இன்டர்னல் ஆர்கன் அவுட் ஆயிட்டே இருக்கா. இன்டர்னல் அவுட் ஆத்த நீ செத்து போவீங்க. சாப்பிட சாப்பிட சாப்பிதான் வரும், சாப்பிட சாப்பிட
சாவுதான் வருமே தவிர ஆரோக்கியம் வராது அஹ், வராது வராது. சயின்டிபிக்கலா வராது. நீங்க சாப்பிட சாப்பிட இப்ப சாப்பிடறப்போ இப்ப எல்லாரும் சாப்பிடுறாங்க, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கிறீங்க. ஆஸ்பத்திரிக்கு போகாத ஒரு ஆள் சொல்லுங்களேன் பார்க்கலாம். எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டே தான் இருப்பான். அப்புறம் எதுக்கு ஆஸ்பத்திரி? அறிவு இருந்து ஆஸ்பத்திரிக்கு போலாமா? அறிவு இருக்கிறவன் ஆஸ்பத்திரிக்கு போலாமான்னு கேக்குறேன். இப்ப எனக்கு அறிவு இருந்தா நான் எதுக்கு போக கூடாது? மெடிசினுக்கு போக கூடாது. எதுக்கு போக கூடாது? மெடிசன் ட்ரீட்மெண்ட். ட்ரீட்மெண்ட் போக போற அறிவு. அப்ப ட்ரீட்மெண்ட் போற அறிவு இல்லைன்னு அர்த்தம். அப்போ நமக்கு அறிவு இருக்கா இல்லையா? அப்ப அறிவை நீ பயன்படுத்து. There is a great brain is a great power. Brain is a great. We have brain. Brain is a great power to solve the any problem. எந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணும். மூளை இருந்தா எதையும் சால்வ் பண்ணலாம் இல்லையா? மூளை இருந்தால் எதையும் சால்வ் பண்ணலாம். அப்படிதான் வள்ளுவர் சொல்றாரு. மூளை இருந்தால் எதையும் தீர்க்கலாம்ங்கிறாரு. எதையும் தீர்க்கலாம். மூளை இருந்தால்ங்கிறாரு. மூளை இருந்தால் எதையும் தீர்க்கலாம். அப்ப மூளை இல்லையா? மூளை இருக்கு, பயன்படுத்தல. யாரும் யூஸ் பண்ணவே இல்லை. யாரும் யூஸ் பண்ணவே கிடையாது. cannot யூஸ் த மைண்ட், cannot யூஸ் த பிரைன் அப்படிங்கிறாங்க. யாரும் யூஸ் பண்ணவே இல்லை. யூஸ் பண்ணாத பொழுது அப்ப வள்ளுவர் சொல்றாரு அறிவு பிரச்சனையை தீர்க்குங்கிறாரு. அறிவு சால்வேஷன், பிரைன் வில் கிவ் த சால்வேஷன். மூளை பாடத்துல எழுதியிருக்காரு, மூளையை பயன்படுத்தினால் பிரச்சனையை தீர்க்கலாம்ங்கிறாரு. இப்ப ஆனா என்னன்னா, நீங்க அந்த ஃபுட்டு கன்சியூம் பண்ணிட்டு, ஃபுட் இஸ் கன்சியூமர் ஆக்டில் தான் வரும். நீங்க பாத்தீங்கன்னா ஃபுட்டு, சுகரு, ரைஸு, டாலு, இந்த பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃப்ரீயா கொடுக்குது. எங்க நாட்டுல கவர்மெண்ட் ஃப்ரீயா கொடுக்குது. எல்லாமே எல்லாமே கன்சியூமர் கூடு வருது. ஹெல்த் கூடு கிடையாது, ஒன்லி கன்சியூமர் கூடு. ஒன்லி கன்சியூமர் கூட்ஸ். சுகர் இஸ் ஏ கன்சியூமர் கூட்ஸ், ரைஸ் இஸ் ஏ கன்சியூமர் கூட்ஸ், டால் இஸ் ஏ கன்சியூமர் கூட்ஸ். ஆல்வேஸ் கன்சியூமர் கூட்ஸ், நாட் அ ஹெல்த் குட். ஹெல்த் குட்ஸே வராது. ஒன்லி பார்த்தீங்கன்னா கன்சியூமர். அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? புரியுதுங்க புரியுது. எங்க ட்ரக் அதை பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ஆக்ட்பாங்க. கன்சியூமர் ஆக்ட் என்னது? கன்சியூமர் ஆக்ட். கன்சியூமர் ஆக்ட் வர லாயர் உட்காந்துருக்காரு பாருங்க. கன்சியூமர் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. ஆமா, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். புரியுதுங்களா? இட்லி நுகர்வு, தோசை நுகர்வு, அரிசி நுகர்வு, ராகி, கம்பு, சோளா, ராகி, ஆயில் எல்லாமே கன்சியூமர் குட்ஸ் தான். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அது வந்து ஹெல்த்ல வரவே வராது, ஒன்லி ஹேபிடேஷன்ல வரும். சுகர் ஈட்டிங் இஸ் எ ஹேபிடேஷன், ரைஸ் ஈட்டிங் இஸ் எ ஹேபிடேஷன், டால் ஈட்டிங் இஸ் எ ஹேபிடேஷன். ஆல்வேஸ் ஹேபிடேஷன் தான். எல்லா ஹேபிடேஷன் மீன்ஸ் பழக்க வழக்கங்கள். என்னது? பழக்க வழக்கம். பழக்க வழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ட்ரக், இப்போ எங்க நாட்டில் டாஸ்மாக் இருக்குது, சாராய வியாபாரம் நடக்குது, கொடி கட்டி பறக்குது. இந்தியாவில் டாப் சேல்ஸ் தமிழ்நாடு தான். இந்தியாவிலேயே சாராயம் விற்கிறத டாப் சேல்ஸ் தமிழ்நாடு தான். சரிங்களா? கர்நாடகா 2வது தான், கர்நாடகா 3வது. எல்லாமே டாஸ்மாக் சாராயம் பிசினஸ் பயங்கர டாப் பிசினஸ். இந்த இந்தியாவில் டாப் பிசினஸ் சாராயம் தான். எங்க தமிழ்நாட்டில் சாராயம் இல்லைன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒண்ணுமே தமிழ்நாட்டில் சாராயம் இல்லைன்னா கலெக்ஷனே கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் வருது. இந்த பக்கம் புத்திசாலி நாங்கள சாராயமே குடிக்க வேண்டாங்கிறோம். திருவள்ளுவர் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி சாராயம் குடிக்க வேண்டாங்கிறாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சாராயத்தை பத்தி எழுதியிருக்காரு. திருவள்ளுவர் சொல்லாததே கிடையாது, சாராயம் குடிக்காதேன்னு எழுதுறாரு. தனி கான்செப்ட் இருக்கு. சாராயம் குடிக்காதே. சாராயம் குடிச்சின்னா, சாராயம் குடிச்சவன் இப்ப சாராயம் குடிக்கணும் வச்சுங்க அப்படியே கிடப்பான். சாராயம் அதுவும் பிணா ஒண்ணுங்கிறார். பிணம் செத்து பணம் பாருங்க, அதுவும் டெட் பாடியும் ட்ரிங்க் கன்சியூம் தேர் இஸ் போத் ஆர் சேம்னு எழுதுறாரு ஒரு இடத்துல. சாராயம் குடிச்சிட்டு இருக்கிறவனும் செத்து போனவும் 2 சமம்னு எழுதுறாரு. சாராயம் குடிச்சிட்டு கிடக்கிறவனும் செத்து வைத்தான் பாருங்க, 2 பேரும் ஒண்ணுன்னு எழுதுறாருங்க. திருவள்ளுவர் எழுதியிருக்காரு. எவ்வளவு ஒரு பிரில்லியன்ட் பாருங்க. ஆனா சாராயம் குடிச்சிட்டு கீழே கிடப்பான், அவனை பார்த்துட்டே சாராயம் குடிப்பான். சாராயம் குடிச்சு கீழே கிடப்பான், சாராயம் குடிச்சிட்டு கீழே கிடப்பான், அவனை கோவணமே இருக்காது, ட்ரெஸ் இருக்காது, ஒண்ணும். அவனை பார்த்துட்டு இவன் சாராயம் குடிப்பான். இது தமிழ்நாட்டுல சகஜ வெக்கக்கேடு. இப்ப கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருக்குது. ஆனா இந்தியில 5 மணிக்கே சாராய கடை, காலையில 5 o'clock சாராய கடை ஓப்பன். 5 o'clock நாசமா போச்சு. கொரோனா டைம்ல பெண்களே போய் பார் முன்னால் நின்று வாங்கிட்டு இருந்த கியூ நின்றுது. கொரோனா டைம்ல பெண்களே பெண்களே போய் விமன்ஸ் போய் சாராயம் குடிச்சதெல்லாம் பார்த்தோம், வீடியோல பார்த்து
+2 மாலாம் சாராயம் குடிக்கிறாங்க. 10th ஸ்டூடெண்ட் சாராயம் குடிக்கிறாங்க. 10th ஸ்டூடெண்ட். ஒஸ்ட் கல்ச்சர். எல்லாம் வீடியோல வந்தது, இது சோசியல் மீடியால வந்தது எல்லாமே. எல்லாம் செக்குடு சட்டை போட்டு பசங்க நிக்கிறாங்க. எல்லாம் ஆப்டாய் போட்டு செக்கு டை கட்டிட்டு செக்குடு ட்ரெஸ் போட்டு பார்த்தா அவன் 9th ஸ்டூடெண்ட், சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட். எல்லாம் போய் பீர் வாங்கி குடிக்கிறாங்க. பீர் எல்லாருமே 15 வயசுல ஒரு தடவை இதை குடிச்சிடறான் தமிழ்நாட்டுல. 15 வயசு 16 வயசு வரும்பொழுது எல்லாரும் குடிச்சிடுறாங்க. ஒரு தடவையா ட்ரிங்க் பண்ணிடுறாங்க. இல்லைங்க, அப்படித்தானே லாயர்? செக் பண்ணி பாத்துறாங்க சார். எல்லாம் வந்துருது. ஒன்னும் பீடி குடிக்காத, பீடி குடிச்சு பாத்துறாங்க. எல்லாம் பீடி குடிச்சு சிகரெட் ஸ்மோக்கிங் எல்லாம் பாத்துறாங்க எல்லாருமே. ஒன்னும் சொன்ன மாதிரி நீங்க முன்னால சொன்ன மாதிரி கூட்டு பழக்கம் மாதிரி 4 பேர் செய்யற பார்த்து அவங்களும் செஞ்சிடுறாங்க. கூட்டு பழக்கம் 4 பேர் செஞ்சு செய்யறப்ப இவனும் குடிச்சிருவான். ஒண்ணுமே பண்ண முடியாது. காரணம் சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன். சிலபஸ் இருக்கிற வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். ப்ராஜெக்ட் வந்து வச்சுங்க, ப்ராஜெக்ட் அச்சீவ்மெண்ட் சிஸ்டம் வரணும். ப்ராஜெக்ட் அந்த பழங்காலத்துல பாத்தீங்கன்னா ஓல்டு ஸ்டடி பாத்தீங்கன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி அது திண்ணை பள்ளிக்கூடம். என்னது? திண்ணையில தான் பள்ளிக்கூடம் இருந்தது. வள்ளலார் அங்கதான் படிச்சார். வள்ளலார் திண்ணை பள்ளிக்கூடத்துல படிச்சார். சபாபதி முதலியாருக்கு தான் போய் யார் படிக்கிறாங்க? வள்ளலார் படிக்கிறார். திண்ணை பள்ளிக்கூடம். அப்ப அரசாங்கத்துக்கும் ஸ்கூலுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஸ்கூலுக்கும் சம்பந்தம் கிடையாது. அரசாங்கம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் பண்ணுவாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். எஜுகேஷன்ல அரசாங்கத்துக்கு எப்படி எஜுகேஷன் எப்படி தெரியும்? குரு தான் சொல்லி கொடுப்பாரு. குரு வேற, ராஜா வேற. குரு வேற, ராஜா வேற, நீதிபதி வேற. எல்லாம் குரு வேற, நீதிபதி வேற, ராஜா வேற. இதெல்லாம் தனித்தனியா படிப்பாங்க. அது டிபார்ட்மெண்டே இருக்கு, தனி டிபார்ட்மெண்ட். குருகுலம். வெரி குட் குருகுலம். கடைசியில திண்ணை பள்ளிக்கூடம். அந்த திண்ணை பள்ளிக்கூடம் என்ன தெரியுமா? வீட்டுல ஒரு வீதி இருந்தா 4 திண்ணை பள்ளிக்கூடம். எல்லாம் படிச்சும் போற அங்கதான். எல்லாரும் அங்க வீதி இருக்கிற அத்தனை பேர் அங்கதான் பாடம் படிப்பாங்க. 90 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது இருந்துச்சு. அப்புறம் வெள்ளைக்கார ஒழிச்சே போட்டான். அத்தனை ஒழிச்சு போட்டான். அது அதுல ஒரு பார்சியாலிட்டி வந்துச்சு. அந்த குருகுலத்துல தப்பா சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டான், ரைட்டு, இது ரொம்ப தப்பா. அவன் என்ன பண்ண பார்த்தீங்களா, அந்த அடிப்படையே புரியாம நேர சிலபஸ் கொண்டு வந்துட்டான். என்னது? சிலபஸ் கொண்டு வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிட்டான். சிலபஸ் இருக்கிறப்ப மூலையே வேலை செய்யாது. இப்படி படிக்க வேண்டியது வாந்தி எடுக்க, மார்க் மட்டும் வாங்குறது. 100 மார்க். ஓகே 100 மார்க் ஒன்னும் வேலை செய்யாது. அப்ப நேச்சுரல் ஆர்டரே தெரியாம போயிடும். நீங்க வந்து எப்ப வந்து சிலபஸ் படிக்கிறீங்களோ நேச்சுரல் ஆர்டர் தெரியாம போயிடும். அப்ப நேச்சுரல் ஆர்டர் தெரியணும். நேச்சுரல் ஆர்டர் தெரியாம, நேச்சுரலோட லா அண்ட் ஆர்டர் இருக்கு. நேச்சருக்கு ஒரு லா அண்ட் ஆர்டர் இருக்கு, ஹியூமனுக்கு லா அண்ட் ஆர்டர் இருக்கு, நேச்சுரல் ஆர்டர் இருக்கு, ஸ்பேஸுக்கு லா அண்ட் ஆர்டர், எல்லா லா அண்ட் ஆர்டர் தான். அந்த சட்டப்படி நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா அவ்வளவுதான். அப்ப இயற்கை சட்டப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. அப்ப பசி வந்து நீங்க முறையாக நிறுத்த கத்துக்கணும். பசி முறையாக நிறுத்த கட்டுனா தான் முதல் நீங்க பிசிக்கலி வந்து டெவலப் ஆக முடியும்னு திருவள்ளுவர் வந்து 2000 ஆண்டுக்கு முன்னாடி சொன்னதை வெங்கடேசன் வந்து கண்டுபிடிக்கிறார். இவரு தான் கண்டுபிடிக்கிறாரு. இவரே வெங்கடேசன் இல்லைன்னா அவ்வளவுதான், ஹெல்த்தே கொடுக்க முடியாது. யாரோ ஒருத்தர் வருவாங்க. இப்ப திருவள்ளுவர் வந்த மாதிரி வெங்கடேசன் வந்திருக்காரு. அப்புறம் யோகா பீப்புள் திருமலர் வந்த மாதிரி திருவள்ளுவர் வந்தார். எல்லாரும் வருவாங்க. எல்லாரும் அந்தந்த காலத்துல வந்து சொல்லி கொடுத்துட்டே போவாங்க. இப்ப நான் இருக்கேன், எனக்கு பின்னாடி நீங்களே வந்து சொல்லிக் கொடுக்கணும். நான் என்ன எத்தனை சொல்லிக் கொடுக்க முடியும்? இப்ப நெட் இருந்தங்காட்டி எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன். இப்ப இது எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு இல்லையா? இப்ப பாருங்க, ஜம்முன்னு உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்கிறேன். இந்த கண்டுபிடிப்பு நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்ப இதுக்குள்ள யார் காரணம்னு கேட்டீங்கன்னா பாருங்க, பிஜி தான் வாங்கி கொடுத்துருக்காரு. 30,000 போட்டு ஜாலியா இருக்கு, கிளியரா இருக்கு, பர்ஃபெக்டா இருக்கு. நேற்று செல்போனை செல்போனை கையில் வச்சிருக்கேன். இதுதான் நேற்று வரைக்கும். அதை கழட்டி கீழே வச்சுட்டேன். ஜம்முன்னு இருக்கு, ரெக்கார்ட் ஆயிட்டு சூப்பரா ரெக்கார்ட் ஆகுது. பாரு, இதை ஹெட்போன் வேற பிரச்சனையே இல்லை, மெல்ல பேசுறதே போதும். கத்தி இது இருக்கிறப்ப ஐயோ தொண்டையா காஞ்சி போயிடும். இதை இருக்கிறப்ப தொண்டை காஞ்சி போச்சு எனக்கு. இப்ப ஜாலியா பேசிட்டு இருக்கிறேன். இதுதான் சயின்ஸ். இந்த சயின்ஸ் எனர்ஜி சேவ் பண்ணணும். எனர்ஜி சேவ் பண்ணிக்கலாம். எனர்ஜி சேவ் பண்ணணும். நேற்று என்னங்க ஆரம்பிச்சோம்? இப்ப நிறைய போயிட்டே இருக்கு சப்ஜெக்ட். ஏதாவது டவுட் இருக்குங்க? ஒரு 5 நிமிஷம் இருக்கு. சொந்த விஷயம் பேசுறேன். இப்ப தத்துவம் பேசிட்டே இருந்த நம்ம வந்து தத்துவ வகுப்பு தான். ப்ராக்டிஸ் பண்றவங்க பிரைவேட்டா வந்துடணும். ரைட்டு. என்ன வழக்கறிஞர், உங்களை பத்தி சொல்லுங்க ஐயா. உங்ககிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கணும்னு இருந்தீங்கய்யா. சொல்லுங்க, என்ன விண்ணப்பம் சொல்லுங்க. ஜெர்மன் போறேன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, கூட வரலான்னு ஒரு விருப்பம் இருக்குங்க. போலாமே. ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து ஒரு 4 லெவல் படிச்சிருக்கேங்க. சரி, ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். கட்டாயம் போலாம். என் பொண்ணு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என் பொண்ணுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறேன். என் பொண்ணுக்கு வந்து இந்த கிளீனிங் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறேன். அந்த ஜெர்மனி போறப்ப அங்க ஜெர்மனிக்கு புரிய வைக்கணும். அப்ப ஜெர்மனி தமிழ் டிபார்ட்மெண்ட் இருக்கு ஜெர்மனில.
சரிங்க. ஜெர்மனில தமிழ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. தமிழ்ல அங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் 40 வருஷமா படிச்சுட்டு இருக்கிற டிபார்ட்மெண்ட் இப்பதான் தொடங்கி இருக்கு. 100 கோடி ரூபா ஒதுக்கி இருக்காங்க. 100 கோடி சரிங்க. 100 கோடி ரூபா ஒதுக்கி தமிழ் படிக்கிறாங்க. எத்தனை கோடி? 100 கோடி. உலகத்துல ஒரு அதிசயம் எங்கேயுமே நடக்காது இல்லையா? இப்ப தமிழுக்கு அதிசயம் நடக்குதுங்க. அது கண்டிப்பா. ஜெர்மனில இருக்கிற பெரிய யூனிவர்சிட்டி ஹாம்பெர்க் யூனிவர்சிட்டி. ஹாம்பெர்க் தி வேர்ல்ட் ஒன் ஆஃப் த சரிங்க. ஹேம்பர்க். செகண்ட் ஹாம்பெர்க் யூனிவர்சிட்டி ஒன் ஆஃப் த செகண்ட் யூனிவர்சிட்டி பிக் யூனிவர்சிட்டி இந்த ஜெர்மனி. அதுல வந்து பார்த்தா சரிங்க. பெரிய யூனிவர்சிட்டி சாதாரணம் இல்ல. அட்வான்ஸ்டு சயின்ஸ் எல்லாமே இருக்கு. அட்வான்ஸ்டு சயின்ஸ், டாப் மோஸ்ட் சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, குவாண்டம் எல்லாம் டாப் மோஸ்ட் ஆமாம். சயின்ஸ். அது நோபல் பரிசு பெற்ற யூனிவர்சிட்டி. நோபல் பரிசு பெற்ற யூனிவர்சிட்டி. ஆமாம். கண்டிப்பா, அந்த கண்டிப்பா. அந்த யூனிவர்சிட்டியில தமிழ் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இருந்தா தமிழ் இப்ப தெரிஞ்சிருப்பாங்க அவங்களும். அவங்க என்ன சொல்றாங்க? தமிழ் படிக்க வாங்கங்கிறாங்க. தமிழ் படிக்கிறதுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. அந்த தமிழ் படிக்கிறதுக்கு வர சொல்லி அவங்க வாங்க. அப்ப நான் அங்க போலாம். நான் என்னுடைய பொண்ணு அங்க அனுப்ப போறேன். என் பொண்ணு அங்க அனுப்ப போறேன். சரிங்க, சரிங்க. என் பொண்ணு பிசிக்ஸ் படிக்க போறாங்க. பிசிக்ஸ் படிக்க போறப்ப இத சப்டிஷன் இதை படிக்க போறோம். பிசிக்ஸ் படிக்கிறதுக்கு ஜெர்மனி போறாங்க. சரிங்க, சரிங்க. அதுல அது வந்து வெங்கடேசன் சயின்ஸை ப்ரூவ் பண்றது. வெங்கடேசன் சயின்ஸை ப்ரூவ் பண்றதுக்கு நாங்க ஜெர்மனி போறோம். இப்ப நான் போறதே வந்து சரி. வெங்கடேசனுடைய பிலாசபி. என் பொண்ணு பிசிக்ஸ் படிச்சுட்டாங்க. அந்த வெங்கடேசன் சரிங்க. கான்செப்டை புரிய வச்சேன். வென்செப்ட் கான்செப்ட் புரிய வச்சு இந்த பிசிக்ஸ் போய் ஜெர்மன்ல பண்ணு. அங்கதான் பண்ண முடியும். இங்க பண்ண முடியும். இங்க இருந்து சிலபஸ் இங்க இந்தியாவில சிலபஸ். அதனால நோபல் பரிசு வராது. இந்தியாவில இருக்கிற எவனும் நோபல் பரிசு வின்னர் ஆகவே முடியாது. எல்லா ஐடி தண்டக்கடன், எல்லா ஐடியும் தண்டக்கடன். எல்லாம் வந்து டெக்னாலஜி பீப்புள். இன்வென்ஷனே கிடையாது இந்தியாவில. இன்வென்ஷனே கிடையாது இந்தியாவில. இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இன்வென்ஷன் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா சிலபஸ் நம்பிட்டு இருக்கான் அவன். ப்ராஜெக்ட் வர ஏஐ வந்து யார் கண்டுபிடிச்சாங்க? ஆர்டிபிஷியல் அமெரிக்காரன் டிசைன் பண்ணது. அமெரிக்கா ஜெர்மனி சேர்த்து டிசைன் பண்ணாங்க. அந்த ஆர்டிபிஷியல் அந்த டெவலப்மெண்ட் வச்சு தான் நீங்க என்ன பண்றீங்க? 2 சேட்டலைட் அனுப்புறீங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிச்சது யாரு? இஸ்ரோவை கண்டுபிடிச்சாங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யார் கண்டுபிடிச்சாங்க? இல்ல. நீ டெக்னாலஜி டெவலப் பண்ற என்னது? இப்ப புரியுதா? அப்ப இன்வென்ஷன். சரி, 100 வருஷமா ஐடி இருக்கு. ஒருத்தர் கூட நோபல் பரிசு வாங்கவே இல்லையே. இந்தியாவுல நூற்றுக்கணக்கான ஐஐடி இருக்கு. யாராவது நோபல் பரிசு வாங்கியிருக்காங்களா? இல்லைங்க. சர் சி வி ராமனுக்கு அப்புறம் யாராவது நோபல் பரிசு வாங்கியிருக்கீங்களா? இன் பிசிக்ஸ்ல நான் கேட்கறேன். இன் பிசிக்ஸ்ல நீங்க பொருளாதாரத்துல வாங்கியிருக்கலாம். வேறையில வாங்கியிருக்கலாம். நான் சொல்ல பிசிக்ஸ்ல யாராவது நோபல் பரிசு வாங்கியிருக்காங்களா? ஒருத்தருமே ஆராய்ச்சி இல்லையே. மனப்பான்மை இல்லைங்க இங்க. சிலபஸ் எக்ஸாம் வெள்ளக்காரனுடைய சிஸ்டம்ங்க. சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் வெறும் தியரி தான். ஒன்லி மார்க் பேஸ்டு. ஒன்லி ப்ராஜெக்ட் பேஸ்டு கிடையாது. ஒன்லி மார்க் பேஸ்டு. அடிப்படையே தப்பு. அந்த சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் வெரி வெரி ராங் மெத்தடுங்கிறேன். என்னது ராங் மெத்தட். அதுதான் வெள்ளக்காரன் கொடுத்துட்டு போனது. பிரிட்டிஷ் பீப்புள் கொடுத்துட்டு போனது. ஆனா பிரிட்டிஷ்ல வந்து ப்ராஜெக்ட் ஒர்க், இங்க லெசன் ஒர்க். அடிப்படையே தப்பா இருக்கு. அவன் நாட்டுல கரெக்டா இருங்க. அவன் நாட்டுல கரெக்டா இருக்கு. இந்த நாட்டுல தப்பா கொடுத்துட்டு போயிருக்கான். நம்ம பொழப்புக்கு மட்டும் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவன் வந்து அப்ப இந்தியாவில முடிச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் தான் இருக்கு. அவன் என்ன நடந்ததுக்கு அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அப்ப இங்கிலாந்துக்காரங்க இங்க ஆட்சி செய்யறப்ப முதல்ல கிழக்கிந்திய ஈஸ்டர்ன் இந்தியா இருந்தது. அப்புறம் இந்த பிரிட்டிஷ் இந்தியா வந்து ஈஸ்டர்ன் இந்தியான்னு ஒன்று இருக்கு இல்லையா? கிழக்கிந்திய கம்பெனிகள். ஆமாங்க. கிழக்கிந்திய கம்பெனி படிச்சிருப்பீங்க நீங்க. லாயருக்குள்ள தெரிஞ்சிருக்கோம். கிழக்கிந்திய கம்பெனி இருந்தது. அது வியாபாரம் பண்ண வந்தான். அந்த வியாபாரம் மூலமாக பிரிட்டிஷ்கார மாட்டான். அவனும் கிழக்கிந்தியா தான். அவனும் பிரிட்டிஷ்கார வியாபாரிக்கு வந்தாங்க. வியாபாரிக்கு அப்புறம் தான் அரசியல்வாதி வர்றான். வியாபாரி வந்ததுக்கு அப்புறம் யார் வர்றான்? அரசியல்வாதி வர்றான். அரசியல்வாதி வந்துதான் பிரிட்டிஷ்கார. அப்புறம் பிரிட்டிஷ் இந்தியா வருது. கிழக்கிந்திய ஈஸ்ட் இந்தியா வருது. பிரிட்டிஷ் இந்தியா வருது. அவங்க வருகின்ற பொழுதுதான் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து தகுதி வாய்ந்தவனுக்கு சொல்லி இங்க பாலிடிக்ஸ் நடக்குது. இங்க இந்த ரிலிஜியஸ் பாஸ்டிங், கேஸ்டிங் ரொம்ப மோசமா நடக்குது. எனக்கு அவசரத்துல என்ன பண்ணிட்டானா, மொத்த எல்லா கல்வியும் மூடிட்டு இப்ப சிலபஸ். அப்ப வந்து 20,000 பேர் இந்தியாவில் இருந்தாங்க. 16,000 வெள்ளக்காரங்க இருந்தான். எல்லா இந்தியா பூரா கல்கட்டால இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாம் அங்கங்க ஒரு சிட்டிசன் ஸ்டேட் இருந்தது. கிட்டத்தட்ட 16,000 அந்த வெள்ளக்காரன் தான். அவனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக, அவனுக்கு டீச் பண்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, அந்த சிலபஸ் இருக்குல்ல, அந்த சிலபஸ் கொண்டு வர்றாங்க. அந்த பாடத்தை படிச்சுட்டு அவனுக்கு சொல்லி கொடுக்கறது. யாருக்கு? அந்த வெள்ளைக்காரனுக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக கொண்டு வந்தது. அப்ப என்ன பண்ணா, அதை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெள்ளைக்காரனுடைய பாடத்திட்டத்தை யாரு படிக்கிறாங்களோ கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கும். என்னது? கவர்மெண்ட்ல வேலை.
சரி, யாருக்குன்னா அந்த வெள்ளைக்காரனுக்கு பணிவிடை செய்ய இங்க இருக்கிற அரசியல் இங்க பணம் திருடணும், கொள்ளையடிக்கணும் இல்லையா? செல்வத்தை கொள்ளையடிப்பதற்காக, இந்தியாவில் இருக்கிற செல்வத்தை கொள்ளையடிப்பதற்காக, திருடுவதற்காக அந்த குமாஸ்தா கல்வி, அது பேர் குமாஸ்தா எஜுகேஷன், பேரு குமாஸ்தா எஜுகேஷன். அதுக்கு பேர் என்னது? குமாஸ்தா, வக்கீல் குமாஸ்தா. என்னது? வக்கீல் குமாஸ்தாங்கிற மாதிரி குமாஸ்தா கல்வி, அது பேர் குமாஸ்தா எஜுகேஷன் பேர். அந்த குமாஸ்தா கல்வி கொண்டு வந்தது ஏன்னா அந்த 16,000 பேர்த்துக்கு சொல்லி கொடுப்பதற்காக செயற்கையாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன். சிலபஸ்ங்கிறது மனப்பாடம் பண்றது, அவ்வளவுதான். அங்க ப்ராஜெக்டே கிடையாதாங்க. அப்ப எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. பேப்பர் எடுக்க வேண்டியது, அப்படி எழுத வேண்டிய, அவ்வளவுதானே. ஈஸியா. அதுல அந்த தப்பு நடந்தது. அந்த தப்பை நான் கடைசியில் பின்னாடி வரைக்கும் அரசியல்வாதி பூரா அதுவே பிடிச்சிட்டானுங்க. வெள்ளைக்காரன் போனதுக்கு அப்புறம் அந்த சிலபஸை தூக்கி எறியது விட்டு போட்டு, இவனுக்கு வசதியா இருக்குது, மனப்பாடம் பண்ணா போதும், பாஸ் மார்க் வாங்கிடலாம், பாஸ் வேலை கிடைக்கிறது, ஒன்னும் வேலை கிடைக்காது. அப்ப வேலை கிடைச்சது, இப்பெல்லாம் வேலை கிடைக்காது. இன்னைக்கு என்ன படிச்சாலும் வேலை கிடைக்காது. இன்னைக்குல ஸ்கில்டு பர்சனா இருக்கணும், இருக்க திறமை இருந்தா தான். இனிவே எலன் மாஸ்க் இப்ப என்ன சொல்றாங்க? எலன் மாஸ்க் இருக்காரு, உலக பணக்காரர். அவரு தான் என்ன சொல்றாருன்னா, நோ நீடு டிகிரிங்கிறாரு. நோ நீடு டிகிரி, நோ நீடு கிராஜுவேட், எதுவும் தேவையில்லை. உன்ன ஸ்கில்டு இருந்தா மட்டும் வாங்குறான். டிகிரி தேவையில்லை, எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, உனக்கு திறமை இருந்தா வா அப்படிங்கிறான். இப்ப அப்படி அறிவிச்சிருக்கான் உலக பணக்காரன். அவன் தான். அவன் என்ன சொல்லியிருக்க? டிகிரி தேவையில்லை, நீ எது எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, உனக்கு திறமை இருக்கா, ஏபிலிட்டி இருக்கா, ஸ்கில்டு பெர்சனா வா அப்படிங்கிறான். அறிவிச்சுட்டாங்க. நீ உங்களுக்கு திறமை இருக்கா, நீங்க போலாம். இன்ஜினியரிங்ல திறமை இருக்கா, நீ போலாம். பிசிக்ஸ்ல திறமை இருக்கா, போலாம். கெமிஸ்ட்ரி, நீங்க அதாவது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பேரு, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், செல்ஃப் இன்வென்ஷன் பேரு. அந்த செல்ஃப் இன்வென்ஷன் இருக்கிற நீங்க அங்க போய்க்கலாம். நீ கண்டுபிடிச்சி அங்க போயிடலாம். ஏதாவது சொல்யூஷன் சொல்றியா, சொல்யூஷன் கரெக்டா இருக்கா, அவன் கூப்பிட்டுறான். நீ எங்க காலேஜில் படிச்ச, எத்தனை, அதெல்லாம் எது இல்லை, தேவையில்லைன்ட்டா. எதுவும் தேவையில்லை, நீ கண்டுபிடிச்சிருக்கியா, ரைட் வா அப்படிங்கிற. இப்ப அறிவிச்சிருக்கான, ஆச்சரியமா இருக்கு. இப்ப புரியுதா? இனிமேல் இந்த சிலபஸ் அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் லேட்டா புரியுது. நம்ம தப்பு பண்ணிட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. இப்பதான் தெரியுது, ஓ சிலபஸ் ரொம்ப டேஞ்சர்னு இப்பதான் புரியுது. என்னது? சிலபஸ் போட்டு 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 எல்லாம் போட்டு ஒரு 10 பேரு வேலைக்கு எடுக்கிறான்னா 10 லட்சம் பேர் ரிட்டர்ன் எழுதுறான். ரிட்டர்ன் எக்ஸாம் எத்தனை பேர் அங்க மொத்த பேரு வேகன்சியா 10 தான் இருக்கு. 10 வேகன்சிக்கு 1 லட்சம் பேர் ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதுறான். வேகன்சியே 10 தான் இருக்கு. இப்ப புரியும் நினைக்கிறீங்க? அப்ப படிச்சா வேலை கிடைக்குன்னு சொல்றது அடிப்படையே தப்பு. படிச்சா அறிவு தான் வரணும். படிச்சா என்ன வரணும்? அறிவு. ஆனா நீ வேலை கிடைக்குன்னு எதிர்பார்க்கறியே, இது எப்படி நியாயம்? இவர் தயாளன் வந்திருக்காரு, அவர் பழைய மாணவர். அவரு ஆந்திரால இருந்து வந்திருக்காரு. இவங்க அறிமுகப்படுத்திக்கல. அவர் கடுமையான சக்கரை நோயாளி. சக்கரை நல்லா போச்சு. கடுமையான சக்கரை நோயாளி நல்லா போச்சு. இப்ப வாட்டர்ல தான் இருக்காரு. பசி கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. பசியே அவரை தெலுங்குல கிளாஸ் எடுக்க சொல்லியிருக்கேன். அவர் இன்னும் அந்த இப்பதான் கொஞ்சம் தெலுங்கு அவர் கடுமையா விவாதம் பண்ணி கடுமையா பேசி, நீ தெலுங்குல வகுப்பு எடுக்காம இந்த கிளாஸ்க்கு வராதுன்னு வேற சொல்லியிருக்கேன். தெலுங்குல நீ வகுப்பு எடுக்கணும், நீ கத்துருக்க, நீங்க சொல்லி கொடுங்க. அவர் ரயில்வே எம்ப்ளாயருங்க. அவரு ரயில்வே எம்ப்ளாயர். அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நல்லா போச்சு, ட்ரை பண்றீங்கிற, நான் தெலுங்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். சரியா? அதனால நோயற்ற வாழ்வதற்கு எல்லாரும் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும். எல்லாத்துக்கும் நீங்க அனுப்புங்க, எல்லாமே இந்த லிங்க் அனுப்புங்க. ஒரு வாரம் அவங்க ஃப்ரீயா தெரியட்டும். அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க ப்ராஜெக்ட் இருக்காங்க. முதல்ல இதவே படிச்சு இந்த கிளாஸ்ல கலந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்க வழக்கறிஞர், உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. வழக்கறிஞர் வித்யா பிரகாஷ்ங்க. பிரகாஷ். நான் பிரகாஷ் தான் வச்சிருக்கேன். வித்யாங்கிற பிரகாஷ் வழக்கறிஞர். அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்ல வாங்க, உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். அந்த ஐடியாவை மேனேஜ் பண்ணுங்க. இது ஜென்ரல் கிளாஸ். இதுல நீங்க கேட்டீங்கன்னா இந்த டைம் இது ஒரு 40 நிமிஷம் சந்தேகம் கேட்கல, அவ்வளவுதான். ப்ராஜெக்ட் ஒர்க்குங்கிறது தனி. ஆமா, இது அப்புறம் நீங்க ஏற்கனவே நீங்க படிச்சவங்க தான். தைரியம் இருந்தா நீங்களே செய்யலாம். புரியுதா? தனிப்பட்ட முறையில் இனியிட்ட கேட்க முடியாது. தனிப்பட்ட முறையில் அதுக்கு தனியா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கோம். ரொம்ப சீப்பா வச்சு $150 வச்சிருக்கேன். அதை கொடுத்து நீங்க செஞ்சுக்கலாம். ஒரு மாசம், அது ஒரு மாசம் தான். அதெல்லாம் ஒரு மாசம் தான். ஒரு மாசத்துக்கு மேல யாரும் சொல்லி தரமா. அந்த ஒரு மாசத்தை நீங்க வச்சுக்கிட்டு மிச்சம் 6 மாசம் நீங்க என்ன பண்ணிக்கணும், கரெக்ட் பண்ணிக்கணும். இல்ல 6 மாசம் வாத்தியாரோட உங்களுக்கு வசதி இருந்தா 6 மாசம் நான் சொல்லி கொடுப்பேன். அது உங்க விஷயம். அது உங்களுக்கு பணம் இருக்கா இல்லைன்னு எனக்கு எப்படி தெரியும்?
சரிங்க. உங்க ஃபீஸ் இருக்கா, பணம் இருக்கா, யாரே பணம் நான் கண்டுபிடிக்க முடியும். யாரு காசு இருக்குதா, பணம் இருக்கு, ஒண்ணுமே எனக்கு தெரியாது. அதனாலதான் சீப்பா சரி. சொல்றேன். 10 நாள் வச்சுக்கோ, 1 வாரம் வச்சுக்கோ, புத்தகம் வாங்கி படிச்சுக்கோ, அப்படி எல்லாம் எந்த அளவுக்கு சீப்பா போகணுமோ அந்த அளவுக்கு சீப்பா போயாச்சு. நீங்க சரிங்க. வாத்தியார் வேணும்னா வசதி தான் வச்சு கத்துக்க வேண்டியது. வாத்தியார் வேணும் ஃபீஸ் கொடுத்து கத்துக்க வேண்டியதுதான். சரிங்க. அப்படித்தானே தயாளன்? உங்க மைக் ஆன் பண்ணுங்க. உங்க மைக் ஆன் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணுங்க. நான் பேசுறது கேக்குதா தயாளன்? ஐயா நீங்க சொல்றது உண்மைதான் ஐயா, கரெக்ட் தான் ஐயா. ஆ. அப்புறம் ஏன் கத்துக்க வேண்டியது தானே? ஃபீஸ் கொடுத்து கத்துக்க வேண்டியதான். ஃபீஸ் இல்லாமே கத்துக்கலாம். ஃபீஸ் இல்லாம கத்துக்கிட்டா ஆனா நான் கேர் எடுக்க மாட்டேன். ஃபீஸ் இல்லாம கத்துட்டு நான் கேர் எடுக்க முடியாது. புக்கு சரி என்னது சரி கிடையாது. ஆமா, புக்கு என்றது கிடையாது. நீ என்ன கத்துனாலும் நான் சொல்லி புத்தகம் என்னது? இட் இஸ் நாட் மை ஓன் புக். இட் இஸ் நாட் மை ஓன் புக். இட் இஸ் ஒன்லி ப்ராஜெக்ட் புக். நான் படிச்சதை உங்களுக்கு சொல்லி தரேன், அவ்வளவுதான். இது என்னுடைய புத்தகம் கிடையாது. தி புக் இஸ் அதான் நாட் ரிட்டன் பை வெங்கடேசன் மீ. ஐயா புத்தகம் ஐயா, ஆமா, வெங்கடேசன் ஐயா வெங்கடேசனை புத்தகம். வெங்கடேசனை புத்தகத்தை படிச்சுக்க வேண்டியதை நீங்களே செஞ்சீங்க. இப்ப எங்கிட்ட ஏன் கேள்வி கேட்கறீங்க? இப்ப திருவள்ளுவர் இது திருவள்ளுவர் புத்தகம். அது நான் எழுதல. நீங்க படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியதை எங்கிட்ட ஏன் கேட்கறேன்? எனக்கு ஃபீஸ் கொடுன்னு கேட்பேன், அவ்வளவுதான். வெரி சீப்பா தான் கேட்கறேன். அதாவது ஒரு 15,000 செலவுல 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி தீர்க்க முடியாத சக்கரை நோயை ஒரு 15,000 செலவு பண்ணலாம். வெறும் 15,000 செலவு பண்ணிட்டீங்கன்னா 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி தீர்க்க முடியாத சக்கரை நோயோ, புற்றுநோயோ, கணைய நோயோ, எந்த நோயும் குணமாக்கிடலாம். மெடிசின்ல எந்த நோயும் குணமாக்க முடியாது. சயின்டிபிக்கலா ப்ரூஃப் ஆயிருக்கு. மெடிசினா எந்த நோயும் குணமாக்க முடியாது. தேர் இஸ் நோ மெடிசின் ஃபார் மேஜர் டிசீஸ். எந்த மேஜர் டிசீஸுக்கு மெடிசின் கிடையாது. எந்த நோயும் மெடிசின் வச்சு கியூர் பண்ணவே முடியாது. அப்படி கியூர் பண்ணிட்டானா மெடிசினுக்கு எகெயின்ஸ்ட் அர்த்தம். புரியுதுங்களா? எதுக்கு நீ அலோபதி தியரி படிச்சீங்கன்னா மெடிசின் நோயை குணமாக்க முடியாது. அலோபதி டாக்டர் மெடிசின் மட்டும்தான் கொடுக்கணும், தவிர நோயை குணமாக்கிட்டு யாரும் போர்டு போடக்கூடாது. இந்த சக்கரை நோய் டயபெட்டிக்ஸ் கியூரபிள்னு சொல்லி யாரும் போட முடியாது. டயபெட்டிக்ஸ் கியூரபிள் யாரும் போர்டு போட முடியாது. என்னது? புரியுதுங்களா? கேசவன் புரியுதுங்களா? கேசவன் புரியுதுங்க. சந்தோஷம். இன்னைக்கெல்லாம் நிறைய விஷயம் தெரிஞ்சேன். இந்த திருமூலர் அந்த இதுக்கு அர்த்தம் புரியாதவே இருந்தது, இன்னைக்கு புரிஞ்சு போச்சு. 575 பாடம் இதுதான் சொல்றேன். 575 மூச்சை அடக்கிக்கிட்டு எல்லாம் பண்ணலான்னு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டானுவ. இப்ப நீங்க சொல்றது கம்ப்ளீட்டா பிளேட்டை திருப்பிட்டீங்க. அதேதான், பிளேட்டை திருப்பாவும் நடக்காது. பாருங்க, இது 2000 வருஷமா 3000 வருஷம் திருமந்திரம் தப்பாவா படிச்சாச்சு. இப்பதான் புரியுதுங்கிறாரு. நான் 40 வருஷம் முன்னே வாங்கி வச்சிருக்கிறேன். அர்த்தம் புரியாதப்பே புக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டேன். ஆனா இன்ன வரலாம் தெரியாது. அந்த ஒரு பாட்டுக்கு அர்த்தம் தெரியல. அந்த 575 படம் ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது எவல்யூஷன் பரிணாமத்தை பத்தி சொல்றாரு. எவல்யூஷன் ப்ராசஸ், எவல்யூஷன் சயின்ஸை பத்தி பேசுறாரு. அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் ரொம்ப டேஞ்சர் எழுதுறாரு. யாரு? திருமூலர் சொல்றாரு. கேஸ்ட்ரிக் ஜூஸ், பசி ரொம்ப கொடுமைன்னு எழுதுறாரு. பசி ரொம்ப கொடுமை. அதை நியூட்ரல் பண்ண சொல்றாரு. நிர்மூலமாக்குங்கிறாரு. அதாவது புறப்பட்டு பூக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நிர்மலமாக்கில். நெறினா அந்த சிஸ்டமேட்டிக்கை நிர்மூலப்படுத்துகிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா நோய்களும் போயிருங்கிறார். தயாளன் உட்காந்துருக்காரு. அவர் கடுமையான சக்கரை நோயாளி. இங்க எல்லாருமே சக்கரை நோயாளி தான். யாரு ஆரோக்கியமா இருக்கிறாங்க? ஒருத்தர் ஆரோக்கியம் கிடையாது. ஸ்டார்ட் அவர் தான். இப்ப சக்கரை நோய் கேளுங்க. சக்கரை நோய் இருக்கா தயாளன்? இல்ல ஐயா, எல்லாம் குணமாயிடுச்சு ஐயா. சக்கரை நோய் குணமாயிடுச்சு. சக்கரை நோய் குணமாயிடுச்சு. உலகத்துல அலோபதியில சக்கரை நோய் குணமாக்க முடியாது. சக்கரை நோய் குணமாக்க முடியாது. அவரு மெடிக்கல் ரிப்போர்ட் வச்சிருக்காரு. மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்தாச்சா? மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்திருக்காரு. என்னது இருக்கு ஐயா. இப்போ ஒரு ரீசெண்டா 22ஆம் தேதி இருக்கு. சாப்பிடறதுக்கு முன்ன 76, டிஃபன் சாப்பிட்ட பிறகு 110. அப்ப நில்ல, அங்க ஒண்ணுமே இல்லைண்டா. ஆமா, சரியா? கரெக்ட் ஐயா. சரி, நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. நாளைக்கு வணக்கம்.